வேடனின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அனர்கடல் செலுமை என்பது சூத்திரம் எண்ணுதலிற் சோழனின் ஞானத்தை உணரும் முனமே உணர்த்துதல் முதலிற்று என்று காட்டுகிறார். அதுல முக்திக்கு சாதனம் ஞானம், முக்திக்கு நேர்வழி சாதனம் ஞானம். ஞானமாகிய சாதனத்திற்கு சாதனம் சரியை கிரியை யோக மார்க்கங்கள். அந்த ஞானமாகிய சாதனையை செய்வதற்கு துணை நிற்பது நாம் செய்யக்கூடிய தவத்திற்கு காரணம் மந்ததரம் முதலிய பக்குவங்கள். இதெல்லாம் எப்படி நிகழும் அப்படிங்கிறத பற்றிய சொல்லுகிற நூற்பா 8ஆம் நூற்பா. இது 4 அதிகரணம். 4 அதிகரணம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம். முதல் 4 அதிகரணம். தவத்தினை உணர்த்த, தம்முதல் குருவுமாய் உணர்த்த, ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அறங்கடல் செயல். முதல் அதிகரணத்தில் முதல் பகுதியா எதை வச்சுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, தவம் செய்தால்தான் சிவம் வரும். அப்படின்னா தவம்னா என்ன, எது தவம்? முதல் பகுதி எது தவம் என்றால் என்ன, எதை தவமா சொல்றாங்க? 2வது பகுதி குருவாக வருபவர் சிவமேதானா, போன்ற ஒருவர் நம்மள ஒருத்தர் குருவா வரமாட்டாரா, குருவாய் வருபவர் சிவமேதானா அப்படின்னு சொல்வது 2வது பகுதி. 3வது பகுதி இந்த கருவிகள் எல்லாம் சிவத்தை காட்ட உதவாதா? இந்த கருவிகள் தானே உலகத்தை காட்டுது, இந்த கருவிகளே சிவத்தை காட்ட உதவாதா? 4வது இப்படி கருவிகளை எல்லாம் விட்டு நீங்கின பின்னாடி சிவத்தை போய் அடையணும் மறுபடியும் எதுக்கு சொல்றீங்க? கருவிகளை விட்டதே இன்பம் தானே, அதுக்கு போய் சிவத்தை வேற தனியா அடையணுமா? 4 பகுதி. முதல் பகுதி தவம் என்றால் என்ன, தவம் செய்தால்தான் சிவம் வரும். தவம் செய்ய செய்ய பக்குவம் வந்த காலத்தில் சிவம் வந்து நேரடியாக நமக்கு இதுவரை நமக்கு உள்ளாக இருந்து உணர்த்தி வந்த சிவமே குருவுமாய் வரும். அப்படி குருவுமாய் வந்தவர் நமக்கு உபதேசத்தில் இந்த மாயா காரியங்களாகிய உலக இன்பத்தை விட்டு நீங்கு என்று உபதேசிக்க, அதன் வாயிலாக விட்டதனால் விட்ட பொழுது சிவனடியை பற்றும். 4 அதிகரணம். நீங்க இந்த 8ஆம் நூற்பால தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவுதான். 8ஆம் நூற்பா படிச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டா படிச்சுட்டோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? தவம் செய்ய வேண்டும், தவம் செய்தால்தான் சிவம் வரும். தவம்னா என்னங்கம்மா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுதான் தவம் சொல்ல தெரியும் இல்ல. தவம் அப்படி தவம் செய்த போது சிவம் வந்தது. வந்து நமக்கு என்ன சொல்லியது? யார் சிவமாக வந்தார்? சிவம் வரும்னு சொன்னீங்க. யார் சிவம் வந்தார்? நமக்குள்ள இதுவரைக்கும் குருவே சிவமாக குருவே சிவம் நமக்குள்ள இதுவரைக்கும் அந்தர்யாமியாக உணர்த்தி வந்த சிவமே எப்படி வந்திருக்குது? குருவுமாய் வந்து என்ன சொன்னார்? இந்த வேட்கையெல்லாம் விடு. விடுன்னு சொன்ன உபதேசத்தை கேட்டதுனால என்ன ஆயிடுச்சு? உயிர் முக்தி நிலையை எய்தது. எளிமைதான 8ஆம் நூற்பாவில் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி கஷ்டமா இருக்கா? இதுக்குள்ள போனீங்கன்னா அந்த தடை விடை இருக்கும், அவ்வளவுதான். ஏன் அப்படி, எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி முதல் அதிகரணம். அதிகரணம் என்றால் 5 உறுப்புகளை கொண்டது. ஆசிரியர் சொல்ல வருகிற கருத்திற்கான நிலைக்களம். அது 5 பகுதி. மேற்கோள், மாணவனின் ஐயம், பிறரின் தடை, அதற்கான காரணம் ஏது, சித்தாந்த துணிவு, சித்தாந்த துணிவை வலியுறுத்துவதற்காக எடுத்து காட்டுகின்ற இயல்பு. மேற்கோள் பாருங்க. ஏண்டு இவ்வான்மாக்களுக்கு மூச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றது. ஞானம் வரும் சொல்லல, ஞானம் வரும்னா வேற எங்கிருந்தோ போகணும். நமக்கு எங்கிருந்து வராது ஞானம், நமக்குள்ளும் தான் ஞானம் வரப்போகுது. நமக்குள்ளும் தான் வீறிட்டு அடிக்க போகுது. சும்மா
சரிங்களா? அது நிகழும். அது எப்படி சொல்ற முதல் அதிகாரத்துல ஆசிரியருடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தவத்தால் ஞானம் உண்டாகும். தவத்தால் ஞானம் உண்டாகும். அதுல என்ன தடைன்னு கேட்டீங்கன்னா, எது தவம்? வேற்று சமயத்தில் இருக்கிறவங்க மற்றவங்கெல்லாம் வேற வேற செயல்களை எல்லாம் தவம்னு சொல்றாங்க. அந்த தவம் எல்லாம் தவம் அல்ல. சிவபூசனை செய்கின்ற தவமே தவம் அப்படிங்கிறத வலியுறுத்தலுக்காக இந்த முதல் அதிகரணத்தில் எவ்வான்மாக்களுக்கு ஏழாம் நூற்பாவில் முந்தைய நூற்பாவில் தனக்கு சாதித்திற்கு அதிகாரம் உண்டு என்ற அறிந்த ஆன்மாக்களுக்கு அவருக்கு என்ன இருக்கு? தகுதி சாதிப்பதற்கான தகுதி உண்டு என்ற அதிகாரத்தை உணர்ந்த இவ்வான்மாக்களுக்கு முற்சை தவத்தால் இந்த ஒரு பிறப்பால் அன்றே. இதுல நூற்பால் என்னன்னு சொன்னாரு? நூற்பால் என்னன்னு ஆரம்பிச்சாரு சூத்திரத்துல? அது வந்து வரிசை. நம் பொருள் செய்யறதுக்கு முறைமை எப்படி காட்டியிருக்கிறாரு? தவத்தினில் உனக்கு சொன்னாருங்க. தவம்னா நாம் இந்த ஒரு பிறவியில செய்த தவம் அல்ல, பல பல பிறப்புகளில் செய்த தவத்தால், முற்சை தவத்தால். இவ்வான்மாக்களுக்கு முற்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றது. இப்ப ஞானத்தினுடைய படிநிலைக்கு முற்சை தவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சரியை, கிரியை, யோகம். நாம எந்த வழிபாட்டு முறையை கடைபிடிச்சாலும் சரி, உலகத்துல என்னென்ன வழிபாட்டு முறை சொன்னாங்கன்னாலும் சரி, கடைசியாக நாம் சேர வேண்டிய இடம் ஞானம். ஞானமின்றி வீடு வேறு இல்லை. புரியல? அப்ப ஞானத்திற்கு நாம போற வழி ஒன்று வச்சுக்கோங்க, இன்னொருத்தருக்கு வேற வழியிலையும் போவாங்க. சரிங்களா? அந்த வழியெல்லாம் கொண்டு வந்து எங்க சேர்த்துன்னு கேட்டீங்கன்னா ஞானத்துல தான் கொண்டு வந்து சேர்த்து. ஞானம் அடைவதற்கு சைவ சமயத்தில் சொல்ற வழியை விட்டா வேற வழியே இல்லைன்னு கேட்டீங்கன்னா இல்லை. பிற சமயத்துல என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, அது ஞானம் அடைவதற்கான வழின்னு சொல்லி மீண்டும் பிறப்புக்கு ஏதுவாகிற தவத்தையே சொல்லுவார்கள். அவங்க சொல்ற தவம்னா எப்படிப்பட்ட தவம்? மீண்டும் பிறப்பதற்கு ஏதுவாக தவத்தையே மேற்கத்துல காண்பார். வெண்பாவல எடுத்துக்காட்டு வெண்பாவல. அப்போ இந்த அதிகரணத்தில் இவ்வான்மாக்களுக்கு முந்தைய நூற்பாவில் சொல்லப்பட்ட அந்த ஆன்மாக்களுக்கு பல பல பிறப்புகளில் செய்த தவத்தால் ஞானம் நிகழும் என்றது. இது என்னதுங்க? மேற்கோள், ஆசிரியருடைய கருத்து. அதுக்கு மாணவனின் ஐயம் என்ன வரும்? பல பிறப்புகளை செய்த தவத்தினால்தான் ஞானம் நிகழும் அப்படின்னா மாணவனுடைய ஐயம் என்னவா இருக்கும்? ஒரு பிறப்புல செய்கிற தவத்தால் ஞானம் நிகழாதா? சரிங்களா? அப்படி நிகழணும்னா தவம் என்றால் என்ன? எப்படிப்பட்ட தவத்தை செஞ்சா ஞானம் நிகழ மாணவன் நிகழும்? தடை என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தடை சொல்கின்றவர்கள் ஆன்மலாபமாகிய பயனை அடைவதற்கு நேர்ச்சாதனமாவது யாது? ஞானமே. ஞானமே ஆன்மலாபத்திற்கு நேர்ச்சாதனம். பிறவெல்லாம் ஞானத்திற்கு சாதனமே என வலியுறுத்தல் பொருட்டு ஏது. ஆன்மலாபமாகிய முக்தி அடைவதற்கு நேர்ச்சாதனம் என்ன? ஞானம். ஆன்மலாபம்னா முக்தி. சரிங்களா? முக்தி அடைவதற்கு நேர் வழி என்னது? ஞானம் அடைவது. சரிங்களா? பிற சமயத்தவர் சொல்கின்ற ஞான வழிமுறையெல்லாம் ஞானத்தை அடைவதற்கே தவிர முக்தி அடைவதற்கு அல்ல. சைவ சமயம் காட்டுகின்ற வழி நேரடியான ஞானத்திற்கு முக்திக்கான வழியாகிய ஞானத்தை கொடுக்கும். பிற சமயம் சொல்கின்ற முக்திக்கான வழியெல்லாம் சொல்லாம அவங்க ஞானத்தை அடைவதற்குத்தான் வழியை சொல்கிறார்கள் சொல்றாரு. இப்போ அதுதான் தடை. இதுக்கு ஏதுன்னா தடைன்னு சொல்லி சொன்னோம். ஏது என்னதுங்க? மேற்கோளை நிறுவதற்கு சித்தாந்த துணிவு. தவத்தால் தான் ஞானம் நிகழும். மேல என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இவ்வான்மாக்களுக்கு முற்சை தவத்தால் ஞானம் நிகழும். அப்ப என்ன சந்தேகம்னா, தவம்னா எது அப்படின்னு விரிக்கிறார் மெய்கண்டார். அவரே விரிச்சு தர. மேல் சரியை,
கிரியா யோகங்களை செய்துழி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டியல்லது மோட்சத்தை கொடா. அருமையான ஏது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி நம்ம படிச்சு கேட்டு இருக்கக்கூடிய ஒன்று, 2 எதிர்மறையை வச்சு சொல்ற. சொல்ல வந்த செய்தியை நேரடியா சொல்லாம 2 எதிர்மறையை வச்சு சொல்ற. ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா. ஆனா எப்படி எழுதுனா போதும்னு கேட்டீங்கன்னா, மேற்சரிய கிரியா யோகங்களை செய்து ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்குன்னு சொன்னாவே பொருள் அவ்வளவுதான். சரியகிரி யோகங்களை செஞ்சீங்கன்னா ஞானத்தை கொடுத்து வீடு பெற்று கொடுக்கும். ஆனா அப்படி சொல்ல, மேற்சரியகிரியா யோகங்களை செய்து நன்னெறியாகிய ஞானத்தை காட்டியல்லது மோட்சத்தை கொடா அப்படின்னு 2. ஏன்னா சொல்ல வந்த செய்தியை வலியுறுத்துறாராம். எப்பயுமே அது ஒரு உலக வழக்கத்தை எடுத்துக்காட்டுற. சொல்ல வந்ததை நேரடியா சொன்னா விளங்கிக்க மாட்டோம், வாங்க மாட்டோம். எதிர்மறையில சொன்னா விளங்கி. இது பரிமேலகர் தான் அந்த உத்தி காட்டினா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பரிமேலகர் கடவுளை மறந்துடாதேன்னு 4 குறள், அவன் திருவடியை மறந்துடாதேன்னு 4 குறளை காட்டுற. நேரடியா சொல்ற. 3வது குறள், 4வது குறள், 5வது குறள், 6வது குறள், 4 குறளையும் கடவுளை வழிபடுவது இன்றியமையாதது அப்படின்னு மனம் வாக்கு காய்தல் எப்படி வழிபடணும் 4 குறள். அடுத்த 3 குறள்ல வழிபடலைன்னா என்ன குற்றம் அப்படின்னு சொல்லுவார். 7வது குறள் வந்து தனக்கு உண்மை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லார் எதிர்மறை மனக்கவலை மாற்றல் இல்ல. அறவாளி அந்தானம் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லார் திறவாளி நீத்தல் கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை எதிர்மறை. வணங்கிய தலைன்னு சொல்லாம வணங்கா, அது என்ன எதிர்மறை சொல்றதுக்கான. இந்த ஊர் பேரு தம்பா, கடைசி பேருந்து. இந்த ஊருக்கு இந்த பஸ்ஸை ஓட்டினா பேர பஸ் இல்லை, 2 ஒரே செய்தி தான். இந்த ஊருக்கு தான் கடைசி பேருந்து நேர்மறை. எதிர்மறை, இந்த பேருந்து விட்டா வேற பேருந்து இல்ல, அடிச்சு பிடிச்சு ஓடு இல்லையாமா. நல்லா படிச்சா தேர்வாயிடும். ஒழுங்கா படிக்காடி தேர்வாக மாட்டேன், ஃபெயில் ஆயிடும். இதை எதிர்மறை. எதிர்மறை என்ன செய்யுங்கிறது இங்க காட்டுற. இருக்கு அப்படின்னா வலியுறுத்துற. இதை செய்யலைன்னா இது கிடையாதுயா, செய்யலைன்னா அது என்ன சொல்றாரு. ரொம்ப முக்கியமான இது தவம் என்றால் என்ன. உலகியல்ல சில பேர் அருளியல் இருந்து கொண்டே பல தவங்களை தவம் என்று சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். யாரையும் அது குறையல்ல, அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். உடம்புக்கு செய்யற தவம் எல்லாம் தவமே அல்ல. உடம்புக்கு செய்யற தவம் எல்லாம் தவமே. 100 ஆசனம் எனக்கு தெரியும். அரை மணி நேரம் நல்லா மூச்சு பிடிச்சு நல்லா விட்டுவிட்டு எடுப்பேன். கண்ணை மூடி உக்காந்தனா தியானத்துல 1 மணி நேரம் உட்கார்ந்து இருப்பேன். இது எல்லா தவமும் கருவிகளுக்கான பயிற்சி. மனம்ங்கிற கருவிக்கு தியானம், உடம்புங்கிற கருவிக்கு யோகாசனம். இல்ல எவ்வளவு யோகாசனம் எவ்வளவு பண்பு எந்த இதை பண்ணாலும் அவையெல்லாம் தவம் அல்ல. முழுமையான தவம் அல்ல. அதெல்லாம் உடம்புக்கான இதை தவம் இல்லையே அர்த்தம் இல்லை. அந்த தவத்தை செஞ்சுதான் இதை வந்திருக்கிறோம். நாமெல்லாம் அந்த தவத்தை இந்த பெருவிட செயலை நினைக்கூடாது. அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம், பல பிறப்புல செஞ்சுட்டு வந்துருக்கோம். இல்ல அந்த மாதிரி இங்க காட்டுற சரியகிரியா யோகம். இதுல நுட்பங்க மேல் அப்படிங்கிற ஒரு குறிப்பு காட்டுற. இந்த மேலுங்கிறது முச்சை அப்படின்னு நினைச்சக்கூடாது. மேற்கொள்ள முச்சைன்னு சொல்லியிருக்கிறத மேல்னு வச்சாலும் வைக்கலாம். ஆனா அந்த மேல்களுக்கு சிவஞான முனிவர் என்ன உரை எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா, மேலான சரியை, மேலான கிரியை, மேலான யோகம், மேலான ஞானம். அது என்ன? உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம், உண்மை ஞானம். எல்லாம் நூலுக்குள்ள இருக்குது, விவரமா இருக்குது, நல்ல பட்டியலா இருக்குது. படிச்சீங்கன்னா மட்டும் ஒரு வீட்டில் போய் இங்க படிக்க முடியாது, நேரம் இல்லை. படிச்சு சொல்லணும் தான் ஆசை, நேரம் தான் இல்லவே.
உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம், உண்மை ஞானம். அப்படி இல்லாத ஒன்று இருக்குது, உபாய சரியை, உபாய கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம். அதாவது வழிபாட்டை செய்கின்ற காலத்து சரியைனா உடம்பினால் செய்கிற தொண்டுக்கு பேர் கோயில் போடுறது, மெழுகிறது, பாடுறது, கோலம் விடுறது, பூக்கிறது எல்லாமே சரி. கிரியைனா வீட்லேயும் இறைவனுக்கு வழிபாட்டை நிகழ்த்துவதுக்கு பேர் கிரியை, பூசணை. அந்த பூசணையை அகத்தில் செஞ்சீங்கன்னா யோகம், வெளியே செய்கிறத அகத்தில் செஞ்சீங்கன்னா அந்த பூசைக்கு பேர் யோகம். ஞானம்னா அப்படி கண்ட இறைவனை எங்கும் காண்பதற்கு பெயர் ஞானம். எல்லா பொருளும் இறைவன் இருக்கிறான்னு கண்டு படாததுக்கு பேர் ஞானம். இதைத்தான் இங்கே காட்டுறார். மேற்சரியை கிரியா யோகங்களை, இதில் ஒரு நுட்பமான சொல்லிணைப்பு இருக்கு. கிரியை யோகம்னு எங்கேயும் தனித்தனியாக சொல்ல மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் கிரியை சொல்லும்போது எதை நினைச்சுதான் சொல்லணும். அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சிவபூசையில யோகம் ஒரு அங்கம். சிவபூசையில யோகம் என்பது ஒரு அங்கம். சிவபூசையிலும் கட்டாயம் யோகத்தில் நிற்கும். சரிங்களா? எங்களுக்கு தான் யோகமே இல்லைங்க, யோகத்தில் நிற்கிறது. சிவபூசையில யோகத்தில் நிற்கிறதுல எங்களுக்கு யோகமே இல்லை. அது அகப்பூசை தான் யோகம். புறத்தில் செய்கிற பூசணையை அகத்தில் கட்டாத 9ஆம் வகுப்பால விரிவாக சொல்ல போகிறார். எல்லாம் சொல்லாமல விட மாட்டார், எல்லாம் விரிவாக சொல்ல இருக்கிறார். அங்கே இங்கே 8ஆம் வகுப்பால மேற்சரிய கிரியா யோகங்களை செய்துள்ளி அப்படின்னா செஞ்சீங்கன்னா அர்த்தம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அறிவில் செய்யணும். சரிங்களா? ஏன்னா எல்லாருமே செய்கிறோம், எல்லாரும் செய்ய முடியறதில்லை. மேற்சரிய கிரியா யோகங்களை செய்துள்ளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது, அங்கு ஒரு அடைமொழி போட்டார். ஞானத்தை காட்டி சொல்லலை, நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை வீடு பெற்று கொடுக்காது. அது என்ன நன்னெறியாகிய ஞானம் அப்படிங்கிறது? சைவ சமயத்தில் சொல்லக்கூடிய நெறியே நன்னெறி, நன்மையாகிய நெறி. நன்னெறின்னு என்னதுங்க? நன்மையாகிய நெறி. உயிருக்கு அட்மோஸ்ட் நன்மை என்னது? உங்களுக்கு எது அட்மோஸ்ட்னு கேட்டால் சொல்லிடுவீங்க. வாழ்க்கையில் எது ரொம்ப 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 முக்கியம்? நம்ம இங்கே இருக்கிறத வச்சு சொல்லக்கூடாது. பொதுவாக கேட்டோம்னா சொல்லணும் இல்லையா? இந்த உடம்பு நம்ம பழக்கம் உறவுக்கு என்னதுங்க எனக்கு முக்கியம்னா அதுதாங்க வாழ்க்கையில் முக்கியமானவங்க, அதுதாங்க முக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதுபோல் உயிருக்கு அட்மோஸ்ட் பெற வேண்டிய செயல் என்ன? சிவத்தை அடை, அதுதான் நன்மை. ரொம்ப எளிமையான விஷயங்க. சரிங்களா? அறம் வலியுறுத்தல் ஒரு அதிகாரம் படிக்கிறோம் திருக்குறள்ல, 4வது அதிகாரத்தில். அதில் முதல் குறள் என்ன சொல்லுது? சிறப்பேனும் சொல்லுங்க. ரெண்டாவது சொல்லு கேட்கு, நான் சொன்ன முதல் சொன்ன கேட்குது. சிறப்பேனும் செல்வம் வேணுமா? செல்வமும் வேணுமா? செல்வமும் வேணும். அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நிகழ்ச்சி குறிப்பு உண்மை. இந்த உலகத்தில் தேவையான செல்வத்தையும் கொடுக்கும், அதை விட எதை கொடுக்கும்? சிறப்பாகிய சிவத்தை கொடுக்கும். அறத்தோடு வாழ்ந்தால் சிறப்பாகிய சிவம் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும். சிறப்பேனும் செல்வமும் வேணும். அறத்தில் உங்க ஆக்கம் எவ்வளவு இருக்கு? அறத்தை விட உலகத்தில் ஆக்கமான பொருள் வேற என்ன இருக்க முடியும் அப்படி கேட்பார். அப்போ நெறி என்றால் நன்னெறி. எது நன்னெறி? நன்மை நெறி. நன்மையை தருகின்ற நெறி நன்மையாகிய நெறி. நன்மையாகிய நெறி எது? சைவத்தை சார்ந்திருப்பது, சிவபெருமானை சார்ந்திருப்பது. கீழே இதன் பொருள் முப்பிறவிகளில் சரியை கிரியா யோகங்களாகிய தவங்களை செய்து முற்று பெற்ற இலக்கு. அத்தவங்கள் தாம் முக்திக்கு நேர்நெறியாகிய சன்மார்க்கம் என்னும் ஞானத்தை உண்டு பண்ணும். அந்த ஞானம் காரணமாக முக்தியை தருமே என்று அத்தவங்களை நேராக முக்தியை தரம். ஆதலால் ஈண்டி ஆன்மாக்களுக்கு முச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றது. கீழே தெளிவுரை பாருங்கள். தவம் என்பது உண்டி சுருக்குதல் முதலியவற்றால்
சரீரத்தை வாட்டுதல், துன்பத்தை சகித்தல் முதலிய பிற தவங்கள் அல்ல என்பதை அறிவிக்க வேண்டி ஏதுவில் சரியை கிரியா யோகங்களை என்று பெயர் சொல்லி சிறப்பித்து கூறினார். நம்மளுடைய சிவஞான முனிவர் எழுதும்போது என்ன கேட்டீங்கன்னா விஷேடித்தார். என்ன சொன்னா போதும், மேற்கோளே சொல்லிட்டார். என்னண்டுங்க, ஈண்டி வான்மாக்களுக்கு உச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்று சொன்னார் இல்லையா. இப்ப தவங்கிறதுல எங்கேயாவது உங்களுக்கு ஐயம் வந்துடக்கூடாது. தவம்னா உண்டி சுருக்குதல், உடம்பை வருத்துதல், வேற எதையோ தவம் நினைச்சுக்கிட்டு இருந்துக்காதீங்க. எது தவம்? சரியைகிரிய யோகங்கள் தான் உண்மை தவம். அதுதான் சொல்றாங்க. அவை அறிவிக்க வேண்டிய ஏதுவில் சரியை கிரியா யோகங்களை என்று பெயர் சொல்லி விஷேடித்தார். தனியே எடுத்துக்காட்ட வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டேன். தவங்க மேல மேற்கோளை சொல்லியிருக்கிறதா இங்க ஏதுல பிரிச்சிருக்கிறார். மேற்கோள் வேறல்ல, ஏது வேறல்ல. ஏது இவ்வான்மாக்களுக்கு மேற்சரியை கிரியா யோகங்களை செய்துடி உச்சை தவங்கிறது தான் விசேடம். உச்சை தவங்கிறது தான் விரிக்கிறார். ஏண்டி இவ்வான்மாக்களுக்கு புரியுது. இந்த அதிகாரத்தில் மேல நூற்பால சொல்லப்பட்ட மாதிரி அதிகாரமுடைய தகுதியுடைய ஆன்மாக்களுக்கு தவத்தால் முச்சை தவத்தால், அந்த முச்சை தவத்தால்ங்கிறதுக்கு என்ன பொருள் எழுதுறாருங்க? மேற்சரியா கிரியா யோகங்களை செய்துடி ஞானம் நிகழும் நன்னெறியாகி ஞானத்தை காட்டியது மோட்சத்தை கீழே வீடும் ஞானமும் வேண்டிதரே விரதங்களால் வாடி ஞானம் என்னாவது. நிறைய பேர் விரதம் 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 உடம்ப போட்டு பாட்டுவோம். நம்மளே இருக்கிற கடைபிடிக்க ஆரம்பிச்சுன்னு விட முடியாம தவிக்கிறாங்க. பல விஷயத்த பல வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறதே விட முடியாம தவிச்சுட்டு இருக்கிறாங்க. விரதம் இருப்பது எதற்காக? விரதம் இருப்பது எதற்காக? நீங்க நிறைய பேர் விரதம் இருக்கிறது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். டயட்டுன்னு சொல்லி தனியா இருந்தா ப்ரொசீஜர் விட்டுருவோம், காக்கு பிடிக்காது. கடவுளுக்குன்னு சொல்லும் போது என்ன ஆகுது? ஒரு பயம். பிரதோஷ விரதம், சாமி பிரதோஷத்தில் ஏதாவது இது பண்ணோம்னா அப்படின்னு பிரதோஷ விரதம் அப்படின்ட்டா என்னாச்சு? பக்தியினால கடைபிடிக்கும். இதுவே பிரதோஷம் இல்லாத அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நான் பட்னி இருக்கிறேன்னு இருந்து பார்ப்போம். விரதம் அதுக்கு பேர் வைக்க வேணும் வச்சுக்கலாம். சாப்பிட போகல பட்னி. நான் 1 மணிக்கு 12 மணிக்கு அடிக்கும் பாருங்க மணி. அந்த மணி என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடு ஹெவியா சாப்பிட வேண்டாம், லைட்டாக சாப்பிடும் அப்படி நமக்கு நானே சமாதானம். நாங்கள் விரதம் நாங்களும் பிறந்தது இந்த காலமாக இந்த விரதம் வேறு சரிங்களா. நகைச்சுவை சொல்ற மாதிரி ஒரு பலாப்பழம், 4 முந்தம்பழம், ஒரு பலாப்பழம் 4 முந்தம்பழம் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் விரதம் இந்த ஐயா நாங்களாம் விரதம் இருக்கோம் சரிங்களா. சிப்ஸை உப்பு போடாமல் வாங்கிடுவோம், உப்பு காரம் போடாமல் உப்பு காரம் அவள் ஒரு 1/2 கிலோ சரிங்களா. உப்பு தான் போடக்கூடாது, பாலும் சர்க்கரையும் ஊற்று. விரதம் சாமி வந்து நீ விரதத்துலாம் கஷ்டமா இருக்குது, எப்படியாவது கஷ்டப்பட்டு விரதம்னு சொன்னாரு. விரதம் இருக்க வேண்டிய ஒரே நோக்கம் புலனை கட்டுப்படுத்துவதற்காக தான். புலனை கட்டுப்படுத்தாம திங்கிறதுக்கு தின்னுட்டே போகலாம். இல்லை சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது, வேண்டானா வேண்டாம் சரிங்களா. உங்களுக்காக நான் சாப்பிடாம இருக்கேன்னா உங்கள் முன்னாடி நான் அப்படி நடிச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் ஓரமாக போய் எங்கள்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கிறோம், மறைவா தின்னா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு எதையாவது பண்ணிட்டு இருந்தோம்னா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதே தயிர் ரொம்ப விரும்பி சாப்பிட்றேன், ரொம்ப விரும்பி சாப்பிட்றேன் சரிங்களா. இப்போ தயிர் சாப்பிட்றதில்ல, காசிக்கு போய்ட்டு வந்ததில்ல சரிங்களா. இப்போ ஏன் இப்போ இங்கெல்லாம் உங்களோட சாப்பிட்றதுன்னு சொல்லியாச்சு, வீட்டில் ஃப்ரீயாகவும் கவனிக்கலை, வீட்டுக்காரமாகவும் கவனிக்கலை, தயிர் எடுத்து வச்சுட்டு போயிட்டா ஊற்றி கரை சடிச்சுக்கணும். நம்மளுக்கு தான் பிடிச்ச சாதனமாச்சே அப்படின்னு அடித்தா என்ன ஆகுறது? யாருக்காக இருக்கிறது? அவங்களுக்காக, உங்களுக்காக. நமக்கு இது ஒரு விரதம்
சரிங்களா? இது அதை சாப்பிட்றதுனால எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் துன்பத்தினாலாம் விட்டதில்ல, ரொம்ப பிடிச்ச பொருள் திருவருள். விடு, சரிங்களா? விடு. விட்டதுனால பெருமையெல்லாம் கிடையாது. நம்ம விடுறதுக்கு தயாராகாத பட்சத்தில் ஞானத்தை பெறவே முடியாது. சரிங்களா? எதையெல்லாம் விடுகிறோமோ அதனால் துன்பம் இல்லை. வள்ளுவர் துறவுனா என்ன ரொம்ப எளிமையாக விளக்கம் சொன்னார். சரிங்களா? துறவுனா வீட்டை விட்டு போகிறதுல இல்லை. எதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றியோ அதனால உனக்கு துன்பம் இல்லை. எந்த பொருளை வேணா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். சரிங்களா? தேநீர் வேண்டாம், அதனால துன்பம் இல்லை. இனிமேல் கடிகாரம் கட்டதில்லை, அதனால துன்பம் இல்லை. நல்லா கவனிச்சுங்க, நிஜம்தான். தலையில் இனிமேல் முடி வைக்கிறது இல்லை, துறவு, அதனால துன்பம் இல்லை. சரிங்களா? சமணர் ஏன் அப்படி இருந்தாங்க? மொட்டை அடிச்சு முடி வளர தெரியாதா? பிடுங்கி துன்பத்தோட பிடுங்கினாங்க, பிடுங்கி விட்டாங்க. இத்துக் அப்சுத். இப்போ துக்கப்பட்டேன்னா வாழ்நாள் பூரா சுகம்தான். ஒரு கவலை இல்லை. சீப்பு தேவையில்லை, சீரம் தேவையில்லை, சாம்பு தேவையில்லை. எவ்வளவு செலவு மிச்சம் இருக்க முடியுமா? எது முடியுமோ அதை செய்யணும். சரிங்களா? முடிய வச்சுட்டோம். சரிங்களா? டை அடிக்கிறதாட்டு டை அடிக்கிறான்னு போகணும். சரி, இது வரும், வெள்ளை வரும், வெள்ளை முடி வரும். நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? சாமி ஓலை கொடுத்தே தீருவார். ஒவ்வொரு நோட்டீஸ், அக்கில் நோட்டீஸை கொடுத்தே தீருவார். சரிங்களா? முதல் நோட்டீஸ் வந்தபோது, ரெண்டாவது நோட்டீஸ் வரும்போது, மூணாவது நோட்டீஸ் வரும்போது எதையாவது தூக்கிட்டு போவோம். அப்படி போகிறதில்லை. இதில் ஒவ்வொரு வக்கீல் நோட்டீஸும் நமக்கு வாய்தா வாங்குற வேலையாக இருக்குது. சரிங்களா? நான் நோட்டீஸ் வரும்போது ஐ ஆம் ரெடி. சாமி சொல்லணும், ஐ ஆம் ரெடி, நான் ரெடி சாமி. எப்போ கூட்டு போகிறீங்க அப்படின்ட்டு இங்கே துணிவு வேணும். அது வள்ளுவர் சொன்னார், வேண்டான்னு சொல்றதுக்கான துணிவு. வேண்டான்னு சொல்ல முடியுமா? வேண்டாமை என்னும் விழிச்செல்வம்னார். என்னன்னு சொன்னது? வேண்டாமை என்னும் பெரிய செல்வம். எனக்கு அதுக்கு அப்படி அது என்ன இருக்குன்னு கூட தெரியாது, படிக்க கூட தெரியாது. புத்தகம் கொடுக்குறாங்க, கொடுங்க, வீட்டில் போய் வச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு அதை பயன்படாத. வேண்டாம்னு சொல்ல தோணுமான்னு கேட்டால் தோணாது. நிறைய சொல்ற வேண்டாம் என்னும் விழிச்செல்வம் மீண்டு ஒப்புதல் ஆண்டும் அத்தொப்பதில். இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, சிவபெருமானுடைய உலகத்திலேயே போய் உனக்கு வீடு பேரு கொடுக்குறாருன்னா வேண்டாம் சாமி, இதுதானே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. நான் வேணும்னு கேட்க, நீங்கள் என்னவோ கொடுத்துட்டு போங்க, நான் வீடு பேரு கொடுங்கன்னு கூட வந்து கேட்க மாட்டேன். வீடும் வேண்டாம் விரலின் விளங்கினார். வீடும் வேண்டாம், படிக்கிற பாடம் அதுதான். வீடும் வேண்டாம். சரி, இங்கே வந்துடுவோம். இங்கே பாருங்க, உங்களுக்கு விரிவான பகுதி. இந்த பகுதியில் என்ன சொன்னோம்? சரியை, கிரியை, யோகம், ஞானம். பக்கம் 204. சரியைக்கு சமய ஜெய்க்கியும் கிரியை யோகம் இரண்டாக்கும் விசேட ஜெய்க்கியும் குறித்து ஆகலின் அவ்வுரிமைப்படி கிரியை யோகம் இரண்டினையும் கிரியா யோகம் என ஒரு தொடராக கூறி சரியை என்னும் சொல்லி தனியாக குறிப்பிட்டார். சரியை கிரியா யோகம் என்பன உபாயச் சரியை முதலாக உண்மை சரியை முதலாக இருதரப்படும். உபாயம் என்பது உலகப் பொருளை நோக்கி ஊட்டுறோம், பெருக்கிறோம், மாலை கட்டுறோம், பாடுறோம். இறைவன் என்ன வைக்கிறோம்? சாமி, நம்முடைய மகளுக்கு திருமணம் நடக்கலை, கொஞ்சம் பார்த்து நல்ல வரனா பார்த்து கொடுங்க அப்படின்னு விண்ணப்பம் வச்சோம்னா உபாய சரியை. சில கூட்டி முடிச்சு பூ கட்டி பானை இட்டு சாமியை பாடி மகிழ்ந்து பெருமானை எதை கொடுத்தாலும் நல்லதுதான் கொடுப்பேன் திருவருள் அப்படின்னு என்னன்னா உண்மை சரியை. கேட்கலாமா வேண்டாமான்னு கேட்காதீங்க, கேட்கறதெல்லாம் கேட்க வேண்டியதான், அது தப்பு இல்லை. இப்படி செஞ்சால் என்ன ஆகுன்னு எடுத்து சொல்ல போகிறாங்க. நம்ம இப்படி கேட்டு வழிபாடு செஞ்சால் அதுக்கு என்ன பலன், கேட்காம செஞ்சால் அதுக்கு என்ன பலன். சரியை உபாய சரியை. உண்மை என்பது முக்தி காரணமாக செய்வதை குறிக்கும். சரியை முதலான ஞானத்தை காட்ட அந்த ஞானம் மோட்சத்தை கொடுக்கும் அன்றி சரியை முதலவே நேராக மோட்சத்தை தெரிஞ்சுக்க. வேற தவத்தை செஞ்சா இல்லை, சரியை முதலையை தனித்தனியாக செஞ்சதுனால அதுவே நேரடியாக முக்தி கொடுக்குறாரு. அந்த தினந்தோறும் தவறாம கோயிலுக்கு 48 வருஷமா போயிட்டு இருக்கிறேன், தினந்தோறும் போயிட்டு இருக்கிறேன். சரிங்களா? தினந்தோறும் கூட்டுறேன், தினந்தோறும் பாடுறேன், தினந்தோறும் எழுதுறேன்.
கண்டிப்பாக நீங்கள் கோயிலில் போய் கூட்டி மெழுகி பாடிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த பிறப்புலையும் முக்தி இல்லை. அதாவது சாமியோடைய கணக்கு இல்லை இல்லை, அதெல்லாம் அவருடைய துறை. சரியை செஞ்சுட்டு இருந்து உண்மை சரியே செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த தவத்தின் பயனாக அப்படிப்பட்ட உலகத்துக்கு போய் அங்கிருந்து ஞானத்தை பெற்று வீடு பெற்ற அடையுமே தவிர யாருமே ஞானத்தை அடையாம மோட்சத்தை அடையும் சொல்ற. ஞானம் நன்னெறி எனப்படும். நன்னெறி என்பது நன்மைக்கு ஏதுவாகிய நெறி என தெரியும். நன்மை என்பது இங்கு முக்தியை குறிக்கும். நன்னெறி என்னது? முக்திக்கு ஏதுவாகிய நெறி. நன்னெறி என்பது முக்திக்கு ஏதுவாகிய நெறி. நன்னெறியாகிய ஞானம் மேலான நெறியாகும். ஆகவே சரியைகிரியா யோகங்கள் ஞானத்திற்கு கீழான நெறிகள் என்பது பெறப்படும். சரியை முதலிய நெறிகள் ஞானத்தை காட்டும் நெறிகள். ஆகவே அவற்றின் வாயிலாக நான் ஞானத்தை பெற்று முக்தியை அடைய வேண்டும். எடுத்துக்காட்டாக ரதவீதி போன்றது ஞானம். ரொம்ப அருமையான உதாரணம். ரதவீதி போன்றது ஞானம். புறவீதிகள் போன்றது சரியாதிகள். முக்தியை போன்றது ஆலயம். ஆலயத்திற்கு செல்லும் ஒருவன் புறவீதிகளில் எந்த வீதி வழியாக சென்றாலும் ரதவீதிக்கு சென்று ஆலயத்தில் செல்லக்கூடுமே அன்றி ரதவீதிக்கு செல்லாமல் ஆலயத்திற்குள் செல்ல முடியாது. இதை நீங்கள் அந்த ஆராய்ச்சி பண்ண நான் மேலே பறந்துட்டு போய் உட்காருவேன் அப்படின்னா ஏதாவது ஆராய்ச்சிக்கு போயிடாது. உதாரணம், ஒரு குடை ஓமை சரிங்களா? அப்போ என் காட்டுறாரு ரதவீதிக்கு செல்லாமல் அதுபோல சரீரியா யோகங்களை செய்து ஞானத்தில் சென்று அதன் வழியாக முக்தி அடைய. ஏன்னா இதுக்கு சிவஞான முனிவர் மாவாடியில் சொல்லும்போது லாட தேசம் போய் தான் கைலாயத்துக்கு போக முடியும். லாட தேசம் போகாமல் திருக்கைலாயத்துக்கு போக முடியாது. வேற எந்த வழியாக போனாலும் லாட தேசத்தை அடைந்து தான் கைலாயத்துக்கு போக முடியும். லாட தேசங்கிறது சின்ன தேசம் இல்லை, ஏன்னா அங்கே இப்போ இருக்கிறது அந்த பகுதி அடையாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, திருக்கைலாயத்துக்கு போக முடியாது. நான் பாகிஸ்தானுக்குள்ளே வந்தேங்க, இதுலேருந்து வங்களாதேசத்துக்கு வந்தேங்க, இங்கேருந்து இந்தியாவிலேருந்து வந்தேங்க, எந்த பக்கம் வேணால் போகும். நீங்கள் கடை எந்த தேசத்துக்கு போகணும்? லாட தேசங்கிற பூமிக்கு போய் தான் போகணுங்கிறது முனிவருடைய அது. இங்கே வந்து ரத வீதியை சொல்கிற கோயில் இருக்குது. கோயிலுக்குள்ளே அடையணும்னா ரதம் போகிற வீதியை போய் அடைஞ்சிட்டு தான் கோயிலுக்குள்ளே போக முடியும். ரத வீதி போல எதுங்க ஞானம். மற்ற ரத வீதியை வந்து அடையிறதுக்கு மார்க்கமெல்லாம் மற்ற மார்க்கம் எந்த மார்க்கம் வழியாக வந்தாலும் ஞான மார்க்கத்தை அடைந்துதான் முக்தியை அடைய முடியும். அடுத்த பகுதி அப்படியே படிங்க. ஞானமும் உபாயம் உண்மை என்று இருவரைப்படும். கடவே சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் நான்கும் முக்தி காரணமாக செய்யும் உண்மை சிவபுண்ணியம் எனவும், உலகப் பொருள் காரணமாக செய்யும் உபாய சிவபுண்ணியம் எனவும் இரு திறப்படும். அந்த இரு திறத்தாலும் ஒவ்வொன்றும் நான்காக சிவபுண்ணியம் 8 வகைப்படும் என்றவாறு ஆயிற்று. உபாயம் வகையா செய்கிற புண்ணியம் 4, உண்மை வழியாக செய்கிற புண்ணியம் 4, உபாய சிவபுண்ணியம் 4, உண்மை சிவபுண்ணியம் 4 அப்படின்னு 8 வகைப்படும். அந்த 8ம் சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம், கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை முதலாக ஒவ்வொன்றும் 4 4ஆக 32 விரியும். பாருங்க, இப்போ சரியை அப்படின்னு எடுத்துட்டோம். அதில் 4 என்ன? உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம், உண்மை ஞானம். உபாயத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உபாய சரியை, உபாய கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம். 8 ஆச்சுங்களா? சிவபுண்ணியம் தான், ரெண்டுமே சிவபுண்ணியம் தான். இந்த ரெண்டுமே 8 வகைப்படும். இந்த 8ம் 32 ஆகும். அதில் 16, இதில் 16. எப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை சரியையில் சரியை, உண்மை கிரியையில் சரியில் கிரியை, உண்மை சரியையில் யோகம், உண்மை சரியையில் ஞானம். இப்படி ஒவ்வொன்றும் பிரிச்சா 32 ஆகும். அப்படின்னா இங்க பாருங்க, இனிமேல் இந்த 32 என்னன்னு பார்க்க போறீங்க. எந்த இடத்துல எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. சரியை என்றால் என்ன? இதுல உபாயமா உண்மையாங்கிறது நீங்க பொருத்திக்க வேண்டியதான். நாம செய்வது உபாய சரியில் சரியா. இங்க 16 கொடுக்க போற 16ம் நாம பொருத்திக்க வேண்டியதான். நாம உலக பயன் நோக்கி செய்யறோமா, வீடு வேற்றை நோக்கி செய்யறோமா? சரியே திருக்கோயிலில் உள்ள குப்பைகளை அப்புறப்படுத்துதல், அழகிடுதல், மெழுகல் முதலியன.
சரியில் கிரியை சிவ வடிவங்கள் 25 ஒன்றை வழிபடுதல். சரியில் யோகம் நெஞ்சத்தாமரையில் சிவபெருமானின் உருவத் திருமேனியை தியானம் செய்தல். சரியில் ஞானம் மேற்குறிப்பிட்ட தியானத்தில் உரைப்பு ஏற்படுகையில் அதனால் ஓர் அனுபவ உணர்வு நிகழ்தல். கிரியில் சரியை சிவபூசைக்கு வேண்டிய பொருள்களை சேகரித்தல். கிரியையில் கிரியை பூத சுத்தி, தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, இலிங்க சுத்தி ஆகியன செய்து சிவலிங்க வடிவில் செய்யும் பூசனை, அதாவது சிவபூசை. கிரியையில் யோகம் அகத்தே பூசை, ஹோமம், தியானம் என்னும் மூன்றுக்கும் முறையே இருதயம், நாபி, உருவ நடுவு என்னும் 3 இடங்களை வகுத்து கொண்டு செய்யும் அந்தரியாய பூசை, அந்தரியாக பூசை, அக வழிபாடு. கிரியையில் ஞானம் அந்த அந்தரியாக பூசையின் உரைப்பால் ஓர் அனுபவ உணர்வு நிகழ்தல். யோகத்தில் சரியே நியமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் என்னும் 4 பழகுதல். யோகத்தில் கிரியை பிரத்யாகாரம், காரணை என்னும் 2 பழகுதல். யோகத்தில் யோகம் தியானம் செய்தல். யோகத்தில் ஞானம் சமாதி கூடுதல். இந்த அட்டாங்க யோகங்களின் இலக்கணங்களை சிவஞான சித்தியார் 273வது பாடலுக்கு கீழ் வரும் தெளிவுரையில் காண்க. இந்த யோகமும் சாலம்பம், நிராலம்பம் என 2 வகைப்படும். சாலம்ப யோகம் என்பது சிவலிங்கம் முதலிய வடிவத்தை பற்றி செய்வது. நிராலம்ப யோகம் என்பது அகண்டாகார ஒளியை பற்றி செய்வதாகும். சாலம்பம் என்பது ஆலம்பத்தோடு கூடியது. ஆலம்பம் ஆதாரம், நிராலம்பம் ஆதாரமற்றது. ஞானத்தில் சரியே ஞான சாத்திர பொருள்களை குருவிடம் கேட்டல். ஞானத்தில் கிரியை அப்பொருளை காரணகாரிய ஈவுபடுத்தி எடுத்துக்காட்டுகளுடன் சிந்தித்தல். ஞானத்தில் யோகம் அப்பொருளை ஐயம் திரிவின்றி தெளிதல். ஞானத்தில் ஞானம் சிவபெருமானோடு அபேதமாய் கலந்து நிட்டை கூடுதல், அதாவது சிவபெருமானை விட்டு எந்நேரமும் நீங்காமல் நின்று அவனையே நினைத்து இருத்தல். முன்னாடி பக்கத்துல 205வது பக்கத்துல சரியையில் சரியை அவங்க நிறுத்தி பார்த்துங்க. கோயிலுக்கு போய் இந்த பணியை செய்கிறோமா, உண்மையா செய்யறோமா, உபாயமா செய்யறோமா? சரிங்களா? நாம் எந்த பட்டியலில் இருக்கிறோம் என்ன பண்ணணும்? நினைவு வச்சுக்கணும். புத்தகத்தில் இருந்துச்சு அதை தெரிஞ்சு போயிடும். புத்தகத்துல உபாயம் சரியே செய்கிறேன் அப்படின்னா பக்கத்துல வாங்க பார்த்து பார்த்தாங்கன்னா கோயில் இப்படித்தான் இருப்பாங்கன்றது அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ள வச்சுக்கலாம். அடுத்து சரியையும் கிரியை, அது சிவ வடிவங்களை 25 எதையாவது ஒன்றை பூசிப்பது. இது போல் ஒன்றை வழிபடுது அப்படின்னா திருக்கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே வடிவம் பிடிக்காது. சில பேர் வீரபத்திரத்தை போய் நிற்பாங்க, சில பேர் சோமாசனத்தை போய் நிற்பாங்க, சில பேர் நடராஜர் போய் நிற்பாங்க, சில பேர் பைரவத்தை போய் நிற்பாங்க, சில பேர் நந்தி பெருமாள் நிற்பாங்க, சில பேர் சிவலிங்க திருமணி பார்த்துருக்காங்க. இப்படி ஏதாவது ஒரு முகூர்த்தத்தில் கோயிலில் போய் சரியையில் வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு பகுதியாக காட்டுறாரு. இந்த கிரியையில் சரியைனா பூசைக்கு தேவையானது, கிரியைனா பூசையை செய்வது, எப்படி பூசையணும், 5 வகையான சுத்தி. இதெல்லாம் சிவஞான சுத்தியால் ரொம்ப விரிவாக இருக்கக்கூடிய 5 வகை சுத்தி. நம்ம பூசை பண்ணுறவங்க எல்லாருமே இந்த 5 வகை சுத்தி செய்து கொண்டு செய்யணும். சரிங்களா? திரவிய சுத்தி, ஆன்ம சுத்தி, லிங்க சுத்தி, மந்திர சுத்தி என்று சொல்லுவோம். பாருங்க 5 சுத்தி சொல்லியிருப்பாரு. போத சுத்தி. போத சுத்தின்னா ஐம்பூதத்தோடைய தொடக்கிலிருந்து நாம் நீங்கிறோம் நினச்சிக்கணும். நீங்குவதில்லை, நாம் நீங்கவே மாட்டோம். சரிங்களா? காத்தாடி ஓடலைன்னா உடனே நாம் அப்படித்தான் ஆகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓடிக்கிட்டே இருந்தா தான் விளக்காமைக்கு காத்தாடி அமைச்சு ஏசி போட்டு உட்காந்துக்கிட்டு தான் போசை. சரிங்களா? கரண்ட்டுக்கு போச்சுன்னா யூபிஎஸ்ல ஏசி இருக்காது. சும்மா நினச்சிக்கணும். என்னங்க ஐம்பூத தொடக்கை அழிக்கிறேன் சொல்லி. அப்புறம் மந்திர சுத்தி. மந்திர சுத்தினா பாட்டை பிழை இல்லாமல் மந்திரங்களை சொல்கிறது. மந்திரத்தை சுத்திங்கிறதுக்கு அதான் முக்கியம். மந்திரத்துக்கு நீங்கிறத
ஒவ்வொரு சுத்திக்கும் ஒவ்வொரு வகையான. இப்போ நீங்கள் போதை சுத்தின்னு போதை தொகுதி நீங்கள் தான் நினச்சிங்கன்னு சொன்ன மாதிரி மந்திர சுத்தின்னு இந்த பாட்டையெல்லாம் நீங்கள் தான் நினச்சிட்டு போஸ்ட் செய்யக்கூடாது. மந்திரத்தை சுத்தமாக சொல்லணும். சரிங்களா? அது மந்திர சுத்தி. அதே மாதிரி தொட்டு தொடர்றது ஞாசம் இதுதான் மந்திர சுத்தி. ஓம் ஈசானம் அகோரம் மாமதேவ சத்தியோஜனம் நிவர்த்தி சாந்திகளை சாந்தியதிகள் வித்தியாடு பெட்டாளி ஈசானமூர்த்தியவர் தத்துமுறை அகோரமூர்த்தி மாமதேவ சத்தியாஜனமூர்த்தி. அப்போ மேலேருந்து கீழே பக்கம் இதில் முகத்தில் முகம் ஈசானம் அகோரம் மாமதேவ சாந்தியதிகள் வித்தியாடு பெட்டாளி ஈசானம் தத்துமுறை அகோரம் மாமதேவ. இது பஞ்சாங்கம் மஞ்சளை இல்லை அத்தான் சடங்க மந்திரம். இதயம் போற்றி சரசு புரிசிகை போற்றி டவசம் போற்றி நேத்திரம் போற்றி அஸ்தலம் போற்றி அப்படின்னு இது மந்திர சுத்தி. உடம்புக்கு உடம்பு பெண்ணாக இருக்கு கேட்டீங்கன்னா சிவரூபமாக மந்திர வடிவாக இருப்பதாக பாவித்துக் கொள்ளணும். திரவிய சுத்தி, அப்புறம் பூத சுத்தி, தான சுத்தி சுத்தி இருக்கிறத தெளித்து இந்த தானமெல்லாம் பூசைக்கு தகுந்த இடமாக ஆகுக அப்படின்னு ஆயுஸ்தம் பட் அஸ்திராய் பட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் மந்திர சுத்தி. இது தான சுத்தி முடியாது திரவிய சுத்தி. திரவிய சுத்தி என்பது திரவியம் குறைபாடு இல்லாமல் பூசிக்கணுங்கிறது விதி. இல்லை தண்ணி காட்டினீங்கனாவே பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் எல்லாம் பூசி செய்வீங்க. சரிங்களா? எல்லாத்தையும் அரைச்சல தான் செஞ்சு பக்கத்தில் என்ன வேணால் செய்யலாம் பூசையில். சரி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி. லிங்கத்தை சுத்தி பண்ணுறதுலாம் ஒன்று லிங்கத்தில் போய் சுற்றி பண்ண லிங்கத்தில் மந்திரத்தை பதிவு. அதை நாம் அந்த வடிவம் லிங்கங்கிறது என்ன கேட்டீங்கன்னா நம்ம அறிவு. இந்த லிங்கங்கிறது என்னதுங்க? நம்ம அறிவு. அந்த அறிவுக்குள்ள சிவம் மூர்த்திமான். நம்ம அறிவில் ஒரு அறிவாக இருக்கிறார். சிவலிங்க திருமேனிங்கிறது என்னதுங்க? நம்முடைய அறிவு. அந்த அறிவுக்குள்ள அறிவாக சிவம் இருக்குது. மூர்த்தி நாம மூர்த்திக்குள்ள இருக்கக்கூடிய மூர்த்திமான் அருள் செய்பவர் சிவம். கோயிலுக்குள்ள போனீங்கன்னா சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா சிவலிங்க திருமேனியா தெரியக்கூடாது. அங்கே என்னவா தெரியணும்? நம்மளுடைய அறிவு வெளிப்படுகின்ற இடம் அது. சரிங்களா? அங்க இருக்கிற வடிவம் தான் இங்கேயும் இருக்குது. எங்க நம்ம பூசிக்கிற பூசண மூர்த்தியிலையும் அங்க இருக்கிற இறையாறு ஆற்றல் தான் இங்கேயும் இருக்கிறார் அப்படின்னு நினைச்சு இங்க அந்த பூசா மூர்த்தியை நம்ம பூசிக்கணும். சரிங்களா? அறிவு ஒன்றியிருந்து பூசிச்சீங்கன்னா சிவம் வெளிப்படுதுன்னு அர்த்தம். சரிங்களா? பக்கத்துலேயே ஃபோன் ஆனில் வேறு. சரிங்களா? எனக்கு கூப்பிடுவார் கலெக்டர் வேறு, நரேந்திர மோடி வேறு கூப்பிடுவார். திடீர்னு கூப்பிட்டாரு என்ன பண்ணுறது? மிஸ்டு காலம் போயிடுச்சுன்னா கூப்பிட்றதே அதிசயம். சரிங்களா? பாராயணம் பண்ணிட்டு இருக்கும்போது கால் வரும், சைலண்டில் போட்டுருவேன். சரிங்களா? 9:05 கூப்பிட்டுருப்பாங்க. 9:30 திருப்பி கூப்பிடுவேன். சரிங்களா? 9:40 கூப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. ஐயா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஐயா நீங்கள் எடுக்கல வேறு முடிச்சிட்டோம். ரொம்ப நன்றி. ரொம்ப அரை மணி நேரத்தில் உடனே அட்டன் பண்ணி அந்த நிகழ்ச்சி எனக்கு வரணும்னு தான் வரப்போகுது. வரலைன்னா வந்தால் நன்றி மகிழ்ச்சி, வரலைன்னா இன்னொரு மகிழ்ச்சி. நீங்கள் அலைபேசி எடுக்கல அதனால வேற உங்களை கூப்பிட்டா சொல்லிட்டேன் அப்படின்னா என்ன அது நீங்கள் கூப்பிடுவீங்க எப்போ கூப்பிடுவீங்க நான் பார்த்துட்டே ஒரு நிகழ்ச்சி போயிருமே அப்படின்னு நினச்சிருந்தேன். எதுதான் முக்கியம் நாம தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? இந்த அரை மணி நேரம் இந்த தொடர்பு இல்லாமல் இந்த பிசாசு தொடர்பு இல்லாமல் இருக்குன்னு நினச்சா தாராளமாக இருக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு தான் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க மிஸ்டு கால்ன்ட்டு. ஏங்க மிஸ்டு கால் இருக்குது இல்லை? ஒரு 5 வருஷம் முன்னாடி அது கூட கஷ்டம். பறந்தடிச்சு ஓடி போய் எடுப்போம். ஏன் அவங்க காசு போகணும். சரியா? இல்லை நாம போய் கட் ஆயிடுச்சு நாம பண்ணுற 9 நிமிஷம் போயிடும். 1 நிமிஷத்துக்கு 2வது நிமிஷம் போச்சுன்னா 2 ரூபா 40 நிமிஷம் போயிடும். ஓடி போய் அலறி போய் எடுப்போம். இப்போ அப்படியா? நம்மளை என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? நல்லா வடிவம் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்மளை வந்து ஒரு டிசைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீ பேசலையா மாதம் 399 ரூபா உன்னுடைய வேல்யூ. புரியுதா? நீ எவ்வளோ வேணா பேசு, எவ்வளோ வேணா என்ஜாய் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. இப்போ அதனால என்னங்க எவ்வளோ மிஸ்டு கால் வேணா ஒர்க் பண்ணும், எவ்வளோ நேரம்னா எடுத்து பேசுவோம். சரிங்களா? ஃபோனில் பேசணும் நேரத்தை மட்டும் கணக்கு போட்டு எனக்கு நெஞ்சுலேயே வந்துடுச்சு. இந்த ஃபோன் வாங்கினதுல வீட்டில் சும்மா ஒரு மாதம் இருக்க வேண்டியதை வச்சா ஆராய்ச்சி அறிவு எங்கேயோ போகுது. சரிங்களா? இது வரைக்கும் அந்த இன்கமிங் கால் எவ்வளவு, அவுட் கோயிங் கால் எவ்வளவு கணக்கு போட்டால் 60 நாள் நான் பேசியே கழிச்சிருக்கிறேன் ஃபோனில்.
60 நாளைக்கு 24 மணி நேரம் கணக்கு போட்டீங்கன்னா அத்தனை நிமிஷம் நான் ஃபோனில் பேசியிருக்கிறேன்னா அவ்வளோ நேரம் ஃபோனில் பேசி கழிச்சிருக்கிறோம். வாழ்நாளில் 60 நாள் எப்படி போயிருக்குது? பேசியே இருக்கு. ஆனால் என்ன ஒரு சந்தோஷம், நம்ம வேற எதையும் பேச போகிற ஆள் இல்லை. பேசினா அப்படிங்கிற வாய்ப்பு சாமி கொடுத்தாரு. இல்லைன்னா நீங்கள் வீட்டில் போய் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க முடிஞ்சா. நம்ம போன்ல எத்தனை மணி நேரம் நம்மளுடைய அறிவு ஆராய்ச்சி தெரிஞ்சு சும்மா இருக்கும் சுகம். இது எப்பயும் முடியாது, கட்டிக்கிட்டாச்சு, விட்டுட்டு போக முடியாது. சரிங்களா? நாம தான் விரும்பி கட்டியிருக்கிறோம், நாம தான் விரும்பி கட்டியிருக்கிறோம். விட்டு போகலாமா? இல்லை, போகக்கூடாது, நியாயம் இல்லை. ஆனாலும் என்ன பண்ணணும், கொஞ்சம் அவங்களுக்கு எதாவது இருக்கணும், கொஞ்சம் அப்படியே அது மற்ற நேரம் இல்லைனாலும் நான் எடுக்காம தான் வச்சுருப்பேன், அடிக்கும் கூட வச்சுக்கூடாது. அந்த ஒரு ரிங்கு எல்லாத்தையும் மாற்றி வகுப்புக்கு வந்தோமா 1.5 மணி நேரம், சரிங்களா? வைப்ரேட்டர் சைலண்ட்டில் கூட வேண்டாம். சைலண்ட்டில் வச்சா வீட்டுக்கு யாராவது அவசரம் அப்புறம் கூப்பிட்டு ஏதாவது பார்க்க முடியும். ஒரு ரிங் அது போட அடிச்சுதா சத்தம் இல்லாமல் வெளியே போய் அவசரம் தான் வணக்கம் எவ்வளோ வெளியே கொடுத்துருக்குறோம், சரிங்களா? ஆனால் அது எத்தனை சொன்னாலும் புரியுங்களா, அப்படியே அடிக்கும் பாருங்க ஒரு ஒளி, சன் ஒளி மாதிரி, சரிங்களா? சரிங்களா? எல்லா வகுப்புலேயும் தான் இங்கேன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் உச்சூடு போகிற வகுப்பெல்லாம் ஐயாவே இனிமேல் ரிங் ஆச்சுன்னா ஃபோன் எடுக்க மாட்டேன்னு சொல்லோட போகிறதுன்னு யோசிச்சு பாருங்க. இனிமேல் வகுப்பில் ஃபோன் யாராவது ரிங் ஆச்சுன்னா இந்த வகுப்பு அடியே எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துலாம் போயிருக்குது. அதனால் இங்கே வந்துடுவோம். சரியை கிழிந்த எல்லாம் பூசணைக்கான விதிமுறைகள், சரிங்களா? இது எல்லாமே தவம். தவம்னா என்னங்கிறது தான் படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த தவத்தினில் உணர்த்த அடுத்த பகுதி படிக்கணும். இந்த 16 வகை சிவ புண்ணியங்களுள் ஞானத்தில் ஞானத்திற்கு பயன் சாயுச்சியம் ஆகிய பரமுக்தியாகும். முடிந்த பயன் ஞானத்தில் நின்னோம்னா சாயுஜ்யம், இறைவனுடைய கலந்திருப்பது. சாயுஜ்யம்னா இறைவனோடு கலந்திருப்பது. ஞானத்தில் ஞானம் என்னன்னு கடைசி நீங்கள் அடிக்கடி படித்து ஞாபகம் வச்சுச்சுங்க. இறைவனோட அபேதமாய் நெட்டை கூடி கலந்திருப்பது. எஞ்சியுள்ள 15 வகை சிவ புண்ணியங்களுக்கு பயன் சாலோக சாமீப சாரூபம் என்னும் பதமுக்திகள் ஆகும். இப்பயன்கள் உண்மை சிவபுண்ணியத்திற்கு உரியன. உபாய சிவபுண்ணியமாகிய உலகப் பொருள்களில் பற்று கொண்டு செய்யும் சிவபுண்ணியத்திற்கு பயன் இந்த புவனம் முதல் சுத்தமாயா புவனம் வரை உள்ள புவனங்களில் சென்று அங்குள்ள போகங்களை அனுபவித்தல். உண்மை சரியை உண்மை அந்த 4 நிலையில் நின்னா நம்மளுக்கு என்ன பயன்? உண்மை ஞானத்தில் நின்னோம்னா சாயுஜ்யம் இறைவனோடு கலந்திருப்பது. உண்மை கிரியை உண்மை யோகம் உண்மை சரியை நின்னோம்னா சாலோகம் சாமீபம் சாரூபம் இறைவனுடைய உலகத்தில் பயனை அனுபவிப்பது. இல்லைங்க, நான் உபாயச்சரியை முதலான உலக பயன் கருதி தான் செஞ்சேன் அப்படின்னா நமக்கு எந்த உலகத்தில் அதற்கான அனுபவம்னா இப்போ நாம் இருக்கிற இந்த புவனத்திலிருந்து 224வது புவனம் சொல்லக்கூடிய சுத்தமாயா புவனம் சொல்லக்கூடிய அந்த புவனம் வரை இருக்கக்கூடிய அத்தனை உலகங்கள் இருக்கக்கூடிய புவனங்களில் சென்று அவங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்கன்னா அந்தந்த உலகத்துக்கு போய் அங்கங்கே வேணுங்கிறத அனுபவிச்சுட்டு மேல பிறப்ப. சாலோகம் என்பது புவனபதிகளின் உலகங்களை அடைந்து ஒருவர் வீட்டில் பணி செய்யும் அகத்தொண்டர்களுக்கு உள்ள உரிமை போல வீட்டு வேலைக்காரன் போல சிவபெருமானுடைய உலகத்துக்கு போயிட்டோம்னா என்ன ஆயிடலாம், வீட்டு வேலைக்காரன் மாதிரி எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அந்த உலகத்தில் உள்ள எல்லா இடத்திலும் தடையின்றி சஞ்சரித்து அங்குள்ள போகங்களை அனுபவித்து வாழ்தல் ஆகும். வேலைக்காரமா வீட்டிலே சாப்பிட்டு வீட்டிலே படுத்து தூங்கிட்டு இல்லை ஜாலியாக அனுபவிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உலக போகங்களை அந்த போகங்களெல்லாம் அங்கே போய் சாலோகத்தில் அனுபவிக்கலாம். சாமீபம் என்பது புத்திரர்களுக்குள்ள உரிமை போல அந்த புவனபதிகளுக்கு நெருங்கினவராய் இருந்து அவர் போகங்களை அனுபவித்து வாழ்தல் ஆகும். ஆமாம், அது இறைவனுடைய அருகில் இருக்கிறது. முதல் உலகத்தில் இருக்கிறது, ரெண்டாவது அருகில் இருக்கிறதுன்னா புத்திரர் போல, சரிங்களா? இப்போ வேலைக்காரமாக வீட்டில் வராண்டாக படுக்கலாம், வெளியே எங்கேயாவது ஹாலில் படுக்க எங்கே வேணால் படுத்துக்கொள்ளலாம், புரியல? பெட்ரூமில் போய் படுக்குமா? அதுக்கு யாருக்கு உரிமை உண்டு? புத்திரர், புரியுங்களா? அப்போ அந்த உலகத்துக்கு போன அந்த சாமீபம் என்பதுக்கு போனால் அது எங்க இருக்கு? சரியில் யோகத்து சரியில் கிரியைக்கு. சாரூபம் என்பது
அவர்களுக்கு உரிய உரிமை போல அந்த புவனபதிகளோடு ஒத்து வடிவமும் ஒத்த ஆபரணமும் ஒத்த போக அனுபவம் பெற்று வாழ்தலாகும். அவன் நண்பர் போல சாரு என்னதுங்க, சிவத்தை போலவே அந்த உருவத்தை பெற்று அவர் அனுபவிக்கக்கூடிய அத்தனை அனுபவத்துக்கும் ஒரு எங்கள் வீட்டில் நண்பர் போல, நண்பருக்கு வீட்டில் எல்லா உரிமையும், வீட்டில் இருக்கிறவங்க கூட நண்பருக்கு இருக்கிற உரிமை அதிகம். இது நட்புங்கிற அதிகாரத்துக்கு முதல் படிச்சீங்கன்னா தெரியும். வள்ளுவர் எந்த அதிகாரத்திலையும் அவர் அதிகமாக வைக்கல, நட்புக்கு மட்டும்தான் அதிகாரம் அதிகமாக வச்சார். ஏன்னா நட்புக்கு இருக்கிற உரிமை கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைக்கோ கிடையாது. சாயுஜ்யம் என்பது சரியில் ஞானம், கிரியையில் ஞானம், யோகத்தில் ஞானம் என்னும் 3 வகை ஞானங்களுக்கு பயனாகிய சாயுஜ்யமும் ஞானத்தில் ஞானத்துக்கு பயனாகிய சாயுஜ்யமும் என இருதிரப்படும். அவற்றுள் சரியை, கிரியை, யோகம் ஆகிய 3னுள் உள்ள ஞானத்திற்கு பயனாகிய சாயுஜ்யம் என்பது புவனபதிகளால் அதிர்ப்பிக்கப்பட்டு அந்த புவனபதிகள் செய்யும் அதிகாரங்களை அவர் போலவே செய்து கொண்டு வாழ்தலாகும். முடிவு ஆகிய ஞானத்தில் ஞானத்துக்கு பயன் எனப்படும் சாயுஜ்யம் என்பது சிவபெருமான் திருவடியில் 2 கலந்து சிவானந்தத்தை அனுபவித்தல் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் இந்த தத்துவ படம்னு இருக்கு, சித்தாந்த படம்ட்டு. உலகத்தில் 224 புவனம் எங்கே இருக்குது, 224 புவனமும் 5ஆ எப்படி பிரிச்சுக்கிறாங்க, அந்த 224 புவனத்துக்கு அதிபதி யாரு, அந்தந்த அதிபதிகளுக்குரிய அதிகாரம் என்ன, அந்த அதிகாரத்தை செலுத்துவதற்கு உரியவர்கள் யார் என்பதெல்லாம் விரிவாக தத்துவ ஞான படம் இருக்கு. சைவ சித்தாந்தத்தில் ஒரு பெரும்பகுதி அந்த அளவு வச்சுங்க. இனி எடுத்துக்காட்டு வெண்பா, 2 வெண்பா வைக்கிறாரு. 2 வெண்பாவில் என்ன சொல்ல போறாருன்னு கேட்டீங்கன்னா, தவம் என்கின்ற ஒன்றை செய்தால் எந்த தவத்தை செய்கிறோமோ அந்த தவத்திற்குரிய பயனை பெற்று அதற்குரிய காலம் அனுபவித்து மீண்டும் உயர்ந்த தவத்தை பெறுவதற்கு ஒரு பிறப்பை பிறப்பர். எதையோ தவமா செஞ்சுட்டு இருக்கிறோம், இல்லை உயர்ந்த தவம் சொல்லக்கூடிய சரியை கிரிய யோகத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். செஞ்சிட்டு இருக்கிற உடம்பை விட்டு வினை விதிவசத்தால் உயிர் நீங்குகிறது, காலம் முடிந்தது, நீங்கிட்டோமா, அவர்களுக்கு என்ன நிலை, அவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிறத சொல்லுகின்ற பகுதி. 2வது பக்கம் பார்த்தீங்கன்னா, எந்த இந்த நன்னெறியாகிய ஞானம் என்று சொல்லக்கூடிய தவம் தான் உண்மையான தவமா அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 எடுத்துக்காட்டு காட்டுறார். முதல் வெண்பா, தவம் செய்தார் என்றும் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றறுப்பாராக தவம் செய்த நற்சார்பில் வந்து உதித்து ஞானத்தை நன்னுதலை கற்றார் சொல்லுமா கண்டு. தவம் செய்தார், இந்த உலகில் பயன்பெறுதி தவம் செய்தீர்களானால், தவம் செய்தார் என்றும் தவலோகம் சார்ந்து தப்பாமல் அதற்குரிய உலகங்களுக்கு சென்று சார்ந்து அங்குள்ள பயன்களை அனுபவித்து தவம் செய்தார் என்றும் தவலோகம் சார்ந்து மீண்டும் பவம் செய்து பற்றறுப்பாராக. எப்படி தவம் செஞ்சார், பற்றோடு தவம் செய்திருந்தோமானால், என்ன பற்றோடு, உலகப்பற்றோடு. சரிங்களா, எல்லா வேலையும் செஞ்சுட்டு போய் சாமியோட லிஸ்ட்டுன்னு எழுதக்கூடாது. அதுக்கு அதான் வழக்கம். சொன்ன அப்புறம் இந்த பாட்டெல்லாம் படித்த அப்புறம் நமக்கு எப்படி சாமி இருக்கா பார்த்தா கொஞ்சம் விடுவிடுன்னு நடுந்து தான் செய்யணும். சரிங்களா, எல்லா வேலையும் பணியும் செஞ்சுட்டு போயிட்டு பெருமான்கிட்ட போய், பெருமானே உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை, சரிங்களா, உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை, நீங்களே பார்த்து நல்ல முடிவாக செய்யுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் விண்ணப்பம் வைக்கணும். வைக்கிறதுல கூட திருவருளை நாடி வைக்கணும். அவரை கேட்டால் எல்லாமே கிடைக்க போகுது. அதுக்கு பக்குவம் வரணுங்க. உடனே நிகழ்ந்துடாது. பூசை செய்ய இதெல்லாமே பூசை செய்யத்தான் நிகழும். பூசை செய்ய இதையா அவர்கிட்ட கேட்கணும், அதையா அவர்கிட்ட கேட்கணும், ஒன்றும் கேட்க வேண்டாம். அவர் என்ன பார்க்குறாரோ பார்க்கணும். எனக்கு வேலை உங்களுக்கு பூசை பண்ணுறது, எனக்கு பணி, உனக்கு பணி செய்வது, உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க எனக்கு நீ வரம் தா. இறைவன்கிட்ட கேட்க வேண்டியது அதுதான். உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க எனக்கு வரம். உலகில் நோக்கி நிறைய விண்ணப்பம் வைக்கிறோம். சரிங்களா, செஞ்சுதான் ஆகணும். உடம்பு இருக்கிற காலம் வரைக்கும் உலகில் நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம். ஆனால்
அதெல்லாம் தான் இறைவன் கேட்டு கொடுத்தா தான் இறைவனுடைய திருவருள் உண்டு நினைச்சுக்கூடாது. நம்மளுக்கு என்ன திருவருள் கொடுக்கணுங்கிற அதில் கொஞ்சம் அப்படியே நம்ம அறிவு செய்யணுங்க, ஒழுங்காகும் ஒடுக்கணும். இந்த காலம் வரை தான் நம்மளுக்கு அனுபவம், இல்லைன்னா அது அனுபவத்துக்குரியதல்ல. இல்லை அடி கருதுறது இவங்க நினைச்சு நமக்கு கொடுத்த பொருள் அனுபவத்துக்குரிய எத்தனை காலத்துமோ அது யார் நினைச்சாலும் நீக்க முடியாது. என்னானாலும் நீங்க இல்லை, அது எவ்வளவு உயர்ந்த பொருளாக இருந்தாலும் அனுபவிக்க கூடாதுன்னு இருந்ததுன்னா அனுபவத்துக்கு இருக்க. சரிங்களா? ஒரு சின்ன சொந்த கதையை சொல்லுவாங்க. இந்த அலைபேசி 3 முறை, சரிங்களா, இந்த மயில் காரில் மேலே வச்சுட்டு உள்ளே போயிட்டு இது வரைக்கும் 3 தடவை சோழதான் 4வது சாமி காணாமல் வச்சுதான் வச்சிடலாம் திருவருள். சரிங்களா? எப்படிப்பட்ட இடத்துல கேட்டீங்கன்னா, ஒரு திருமண மண்டபத்தில் சட்டையை கழட்டுறோம். சட்டையை கழட்டுறதுக்காக என்ன பண்ணால் ஃபோனை எடுத்து மேலே வச்சுட்டு, சரிங்களா, மாலை போட சட்டையை எடுத்து போட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டோம். உள்ளே போய் மேடையில் உட்காந்துட்டு பாடுறதுக்கு போனோம். காணமே கடைசி எங்கே வச்சோம், ஓடிப்போ அப்படின்னு ஓடணும். சரிங்களா? சரிங்களா? ராக்கியாவாலையும் குடமுழுக்கு கோயில் குடமுழுக்கு ரோட்டில் வாகனத்தை நிறுத்தி உள்ளே போவேன். அந்த ரோட்டு மேலே வாகனம் நிற்கிது, ரோட்டில் நான் உங்களுக்கு சந்துட்டேன். உள்ளே போகிற இடத்துல வெளியே டப்பான போய் எடுத்துடலாம், பக்கத்தில் போனால் கூட்டம் அதிகமாக வந்துடும். முன்னாடியே நிறுத்தி இப்போ படம் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே நிறுத்திட்டு அலைபேசி மேலே வச்சு எடுத்து போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கிடையாது. பிள்ளைலாம் போய் நான் ஆரம்பிக்கல, பேசுறதுக்கு அப்புறம் தான் காலங்காலத்தை அடிச்சு ஆரம்பித்தாங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு தான் போனோட ஞாபகம் வந்தது. போன காணமே கடைசி சுற்றி வர காரு மேலே ஓடு போனா எத்தனை கூட்டம் நடந்து போயிட்டு வருது. சரி, இது அனுபவம் இருக்கணும்னு இருக்கிற வரைக்கும் இது இருக்கும். சரிங்களா? இல்லாட்டினா வாங்கினன்னைக்கு கீழே வந்து டமாராயிடும். எவ்வளவு நேரம் அனுபவிக்கணும், எவ்வளோ காலம் அனுபவிக்கணும் முடிவு பண்ணுறது யாரு? நம்ம வினை. சாமி முடிவு பண்ணுறது எவ்வளோ காலம் நீ அனுபவிக்கலாம்ப்பா. சரிங்களா? அதை வச்சு இந்த உடம்பு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ காலம் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சு தான் ஆகும். சரிங்களா? வேண்டான்னு சொன்னாலும் கிடையாது, இல்லையே இருக்கட்டும் சொன்னாலும் இப்படிலாம் முடியாது. என்ன பண்ணுவார்? அதனால் திருவருள் நாட்டத்தோடு பூசை செய்யணும். பூசைக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா திருவருள் நாட்டம். அவரை விரும்பி செஞ்சால் போதும். சரிங்களா? இந்த வெண்பாளர் ரொம்ப அருமையாக சொல்ற, தவம் செய்தார். எப்படி? பற்றோடு தவம் செய்தார். அங்கே ஒன்று என்ன செய்யணும்? பற்றோடு தவம். என்ன பற்று? உலகப்பற்றோடு தவம் செய்தார். என்றும் தவறாமல் எப்பொழுதும் தவலோகம் சார்ந்து அந்த பற்றுக்கு எந்த உலகத்துக்குரியதோ அந்த உலகத்தை சென்று அடைந்து பிறகு அங்குள்ளதெல்லாம் அனுபவிச்சு மீண்டும் ஒரு பிறப்பெடுப்பார்கள். எப்படி? பவம் செய்து, பவம்னா பிறப்பெடுப்பாங்க. எதுக்கு? பற்றறுப்பாரார். ஏற்கனவே பற்றோடு செய்த பூசையெல்லாம் விட்டுட்டு இப்போ எப்படி பூசை செய்வார்? பற்றை அறுப்பதற்கான பூசை. இனிமேல் பற்றே இதனாலே வைக்காம பண்ணுவார், பூசை செய்வார். அதுக்கு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, தவம் செய்த நச்சார்வில் வந்து உதித்து மணி எடுத்தாவோ பூ எடுத்தாவோ பூசை அறையில் வந்து உட்கார்ந்தாவோ எந்த அர்ச்சனையும் வெளியில் இருக்குன்னு செய்ய மாட்டாங்க. நாம சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது தான் நடக்குமே தவிர வெளியில நம்ம வீட்லேயோ வீட்டுக்காரோ மகனோ மகளோ மனைவியோ என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க தனி அர்ச்சனை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. போயிட்டா பூ எடுத்துட்டு இப்போ எப்போ வந்து நம்மளுக்கு ஆகி போடுறதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க அர்ச்சனை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த அர்ச்சனை நடக்காது. என்ன பண்ணுவாங்க? தெரிஞ்சு போச்சு சரியா அப்படின்னு என்ன ஆயிடுவாங்க, அவங்க ஹோல்ட் ஆயிடுவாங்க, அவங்க அதுக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க. அவ்வளோதான். இது என்ன பண்ண முடியாது அப்படிங்கிற அர்ச்சனை தான். சரிங்களா? நாம பாட்டில் நிம்மதியாக அர்ச்சனை பண்ணலாம். இந்த அர்ச்சனை வந்து என்ன ஆகாது, தாக்காது. சரிங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் பூசை பண்ண பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு மாற்றிக்கணும். அதெல்லாம் தான் ஒரு நச்சாரு. நச்சாருன்னு நல்ல குலம்னு சொல்கிறார். யாருங்க? சிவஞானம். சிவஞானம் அப்படி ஒரு கருத்து சொல்கிறார். நல்ல ஜாதியில் நல்ல குலத்தில் வந்து பிறந்தோம். பூசை பண்ணோம்னா நல்ல குலத்தில் பிறந்தால் தான் பூசையே பண்ண முடியுங்கிறாரு. அது கொஞ்சம் ஏற்புடையது குறைவா. அவர் சொல்கிறது ஏற்புடையதுன்னு சொல்லக்கூடாது. அது உண்மையும் கூட. நல்ல குலத்தில் பிறந்து பூசை பண்ணலைன்னா அந்த குலம் பிறந்தது வேஸ்ட்டு. என்ன பிரயோஜனம்? நான் சிவாச்சாரிய குடும்பத்தில் பிறந்திருக்கிறேங்க. சரிங்களா?
கோயிலுக்கே போக மாட்டேன். நிறைய பேரை சொல்லலாம், இல்லைன்னு வச்சுக்காதீங்க. சரிங்களா? கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க இருக்கிறாங்க. சிவாச்சாரியர் குடும்பத்தில் பாருங்க, புரியல, அவங்க இருக்குதான் அவங்க குழந்தாங்க அப்படிதான் இருக்கணுமா? சரிங்களா? நான் ஜாமி இருக்கணும்னு அவசியம் இருக்குது, எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. உதாரணம் சொன்னால் நிறைய பேர் குறிப்பிடுற மாதிரி அது வேண்டாம் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ கண் கொண்டு வாழவங்களை சொல்லிடுறேன், புரியுது? அதனால நம்மளுடைய வினை மனம் வேதனைப்பட்டு கழியணும்னு இருக்கு. சரியா? இப்படி மனம் ஆச்சுட்டானே, நம்ம குடும்பத்துல போய் இப்படி பிறந்துட்டானே அப்படின்னு வினை கழிய வேண்டிய வினை அவங்களுக்கு இருக்கு. இல்லை, அதான் ஜாடிக்கையாத மூலிகை. சரிங்களா? இது வாயே மூட மாட்டேங்குது, திறந்துக்கிட்டே இருக்குது. என்ன பார்த்தாலும்னா நமக்கு வினைகள் இருந்து அப்படி போயிட்டு, ஏன் ஏற்கனவே வாயை மூடாமல் நான் யாருக்கையும் செஞ்சுட்டு வந்திருப்பேன். இங்கெல்லாம் சும்மாலாம் வந்திருக்க மாட்டேன். இல்லை, டபட கூட அடிச்சு யாருக்காவது பெரும் தீங்க நினச்சிருக்கு. சரிங்களா? நான் வெளிப்படையாக சொல்லுவாங்க. சரிங்களா? எத்தனை பேருக்கு எத்தனை இடத்துல எத்தனை ஜனத்தை யாரோட தூக்கத்தை எடுத்துவோம், தூக்கம் வர மாட்டேங்குது. நான் சொல்லுவேன், எந்தெந்த ஜென்மமும் வேண்டாம், இந்த ஜென்மத்திலே எத்தனை பேர் தூங்காமல் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? 18 வருஷம் வேலைக்கு போய் 18 வருஷத்துல 6 வருஷம் நைட் ஷிஃப்ட்னு வச்சுங்க. நாம தூங்காமல் இருக்கிறாம யாரையும் தூங்கணும் அப்படின்னு தொடர்ந்து தூங்கணும், தண்ணி ஊற்றி எடுத்துட்டு இருக்கும்ல. அவன் என்ன பண்ணிப்பான், மனுஷனா நல்ல நேரம் தூங்குற நேரத்தில் இப்படி பண்ணிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி எத்தனை சாவு விட்டுருவோம். அதெல்லாம் என்ன பண்ணும், பறந்து வந்துட்டாங்க. இந்த பிறவி அதனால வட்டினத்தடிகள் சொன்னார். சரிங்களா? இந்த பிறவியில செய்த தீங்கு எதுவும் இல்லை, முன்னமே செய்த தீவனை இங்கனம் வந்து போனது. அவர் தைரியமா சொன்னார், இந்த பிறவியில் நான் யாருக்கு தெரிஞ்சு தீவனை செய்யவே இல்லை. நம்மளை எண்ணி பாருங்க, யாருக்கு செய்யணும் உறுதியா சொல்ல முடியுமா? பரப்பனை, ஊர்வனை, என்னென்னலாம் தீவனை செய்யணும் உறுதியா சொல்ல முடியுமா? நினைச்சா அப்படியே நெஞ்சம் கலங்குதடா அப்படின்னு பட்டிகள் சொல்ற மாதிரி, வள்ளலார் சொல்ற மாதிரி, இதையெல்லாம் நினைச்சா என் நெஞ்சம் என்ன ஆகுது, அஞ்சும் கலங்குதடா அப்படின்பாரு. எண்ணாத குடிமையெல்லாம் எண்ணி உரைத்தேன், அண்ணா நினைப்பில் எனக்கு அஞ்சும் கலங்குதடா. என்னென்னலாம் வாயில வரக்கூடாதோ அந்தந்த வார்த்தையெல்லாம் சொல்லிதான் பேசியிருக்கோம். சரிங்களா? இதையெல்லாம் நினைச்சா இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார் பெருமான் திருவள்ளுவர். இது தவத்தால் வருவது, தவத்தின் காரணமாக வருவதை தவிர நாம் நல்ல குலத்துல பிறந்தனாலேயோ நமக்கு நல்ல இடம் கிடைச்சதுனாலே இல்லை. அதுதான் இங்க சொல்றாரு. அப்ப அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அது துணை காரணம். குலம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, செய்யறதுக்கு எந்த தடையும் இல்லாமல் செய்வதற்கான துணை காரணம். நச்சார்பில் வந்து உதித்து என்ன பண்ணுவாங்களாம், ஞானத்தை நண்புகளை ஞானம் அடைவார்கள். யார் சொல்லுவாங்க, கற்றார் சொல்லுமாம் கண்டு. கற்றவங்க நல்ல நூல்களை ஞான நூல்களை கற்றவங்க சொல்லுவாங்க, ஒரு பிறப்புல உலகப்பற்றோட தவம் செஞ்சவங்க, சரீகிரி யோகங்களை செஞ்சவங்க, அதற்குரிய தவத்தை சென்று அந்த பயனை அனுபவித்து பற்று அறுப்பதற்கு ஒரு பிறப்பை வந்து அடைவார்கள். எப்படிப்பட்ட பிறப்பு அடைவாங்க, நல்ல குலத்தில் தோன்றி அதுக்கான தவத்தை செஞ்சு ஞானத்தை நண்டு. இதை யார் சொல்கிறார்கள், நல்ல கற்றார்கள் சொல்கிறார்கள். அப்படி இதன் பொருள் படிங்க, நல்ல சத்தமா படிக்கணும்.
ஒரு தெளிவுரையை படிக்கிறேன். சரியை முதலிய தமக்களை செய்பவர்கள் சிவபிரானை அன்றி பிற பொருட்கள் மீது பற்று வைத்திருந்தாராயின் அந்த பற்று காரணமாக அப்பற்றின் பயனை அனுபவித்தல் பொருட்டு மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டி வரும். எனவே சரியை முதலிய தவங்களை செய்பவர்கள் இறக்கும் பொழுது இத்தகைய உலகப்பற்று இல்லாது இருந்தால் சாலோகம் முதலிய பதங்களில் இருந்தவாறே ஞானத்தை பொருந்துவர் என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. தவத்தால் செய்யும் வினையாயினும் தவமல்லாத முறையில் செய்யும் பிற வினையாயினும் இந்த உலகத்தில் உடம்போடு கூட்டி நின்று செய்த வினைகள் எல்லாம் அவற்றின் பயனை அனுபவித்தற்கு உரிய உலகத்தில் செலுத்தி அந்த வினைக்கு உரிய கோபங்களை அனுபவிக்கும்படி செய்தே விடும். ஆதலால் அவ்வாறு அனுபவிப்பவற்றை வினை செய்தவர் எக்காலத்தும் அனுபவிக்காமல் தப்பித்துக் கொள்ள முடியாது. இவ்வுண்மையை உணர்த்தவே வெண்பாவில் தவலோகம் சார்ந்து என்றார். அந்த இடத்துல என்றும் தவலோகம் சார்ந்தார் என்றும் சொல்லி எழுதிங்க. என்றும். இதோட இந்த முதலையை நிறைவு செய்திருக்கோம். அதாவது முதல் வெண்பாவை கீழக்கெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒரு ஏற்கனவே சொன்ன செய்தி தான். இந்த பாட்டில் இந்த வெண்பாவில் சொல்கிற கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தவம் செய்ய வேண்டும். சரியை கிரியை யோகம் முதலிய தவம்தான் தவம், மற்றதையெல்லாம் தவம் அல்ல. அந்த தவத்தை செய்யும் போது எப்படி செய்யணும்? பற்று இல்லாமல் செய்யணும். பற்றோடு தவத்தை செய்யாதீர்கள். பற்றோடு செய்பவர்களுக்கும் மேல்நிலை உண்டு, பற்று இல்லாமல் செய்பவர்களுக்கும் மேல்நிலை உண்டு. ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடு? நீங்கள் பற்று இல்லாமல் செஞ்சீங்க, அடியன் பற்றோடு செஞ்சேன்னு வச்சுக்கோங்க. அடியன் பற்றோடு செஞ்சதுக்கும் சாலோகம் போவேன், நீங்கள் பற்று இல்லாமல் செய்ததுக்கும் சாலோகம் போவீங்க. ரெண்டு பேரும் கொண்டு போன முதல் எவ்வளவு தூரம் சேர்த்திட்டு போயிருக்கோம் சிவபுண்ணியம், அவ்வளவு நேரம் அந்த உலகத்தை என்ன பண்ணுவான்? நல்லா வேலைக்கார மாதிரி அந்த உலகத்தை ஜம்முன்னு சுற்றிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் அனுபவிக்க சிவலோகம்னா சும்மாவாக நல்லா ஜம்முன்னு சுற்றிட்டு சரிங்களா? நான் அடியன் பற்றோடு செய்ததுனால என்ன ஏற்படும் கேட்டீங்கன்னா, கீழே போ, உங்களுக்கு அங்கிருந்து தவத்தை முற்ற வைத்து ஞானத்தை கொடுத்துருவார். அங்கிருந்து முக்தி, மீண்டும் கீழே வர வேண்டியதில்லை. பற்றோடு செய்யாத உங்களுக்கு தவலோகம் சார்ந்து அங்கே இருந்து ஞானத்திற்கான பேச்சு, சரியையில் பற்றில்லாமல் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. புரிஞ்ச பேச்சுங்க. திருக்கோயில் போட்டிட்டு இருந்தோம், வெளியிட்டு இருந்தோம், இப்படிப்பட்டது எந்த பற்றும் இல்லாமல் செய்து கொண்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. நேராக சாலோகம், அங்கிருந்து போய் கிரியை யோகம் ஞானம் செய்துட்டு சிவபெருமானோடு கலத்தல். பற்றோடு செய்திருந்தால் மீண்டும் பூமிக்கு வாங்க, கிரியை செய்யுங்க, யோகம் செய்யுங்க, ஞானம் செய்யுங்க. அப்போ செய்யும்போது எப்படியான்னு கேட்டீங்கன்னா, முன்ன அளவுக்கு வேகம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதில்லை. முன்னாடி ஒரு பணி செய்வது எப்படி செஞ்சுட்டு இருப்போம், ரொம்ப வர்றதுக்கு போகிறதுக்கு செய்யறதுக்கே சிரமமாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை, என்ன பண்ணிடுவார், ரொம்ப ரிலாக்ஸாக அனுப்புவார். போயிட்டோ வந்து போ அப்படின்னு அனுப்புவோம். அப்போ இதையெல்லாம் வச்சுக்கிட்டாவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சா, ஏதோ பிறப்புல செஞ்சதுனால மேலே போயிட்டு மீண்டும் ரிட்டர்ன் வந்திருக்கிறோம், இங்கே வந்து உட்கார வச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து உட்காந்துட்டு இங்கே என்ன பண்ணக்கூடாது, கிரியை யோகம் செய்யறதுக்கு பற்றோட அடிக்கக்கூடாது மணிக்க. சரியா? நான் அடித்த மணி யாருக்கு கேட்டதோ இல்லையோ, அப்படி சொல்ற மாதிரி நான் அடித்த மணி சிவபெருமானுக்கு கேட்டுச்சியா, அது கண்டிப்பாக கேட்கும். நம்ம அடித்த மணி அவர்கிட்ட கேட்கும், நாம் என்ன நினச்சிட்டு அடிக்கிறேன்ட்டு. அதனால பவலோகம், அதான் சொல்ற, தவம் செய்தால் தவலோகம் சார்ந்து, தவம் செய்தால் என்றும் தவலோகம் சார்ந்து, பவம் செய்து பற்றிருப்பாராக. ரொம்ப எளிமையான. மீண்டும் தவம் செய்த நச்சார்பில் வந்து உதித்து ஞானத்தை நன்னுதலை கற்றார் சொல்லுமா. அடுத்த வெண்பா பாருங்க, என்ன கடை வருதுன்னு கேட்டீங்கன்னா, பிற தெய்வங்களை நோக்கி செய்யும் செயல்களை பசுபுண்ணியம் என்று கழித்து அவை ஞானத்தை தரமாட்டா என்று சொல்ல வேண்டாம். நீங்க வேற கடவுளை எல்லாம் கும்பிட்டு அந்த கடவுளை கும்பிடுறதையெல்லாம் பசுபுண்ணியம்னு சொல்லி என்ன பண்ண வேண்டாம், கழிக்க வேண்டாம். சிவபெருமான கும்பிட்டா மட்டும்தான் சிவபுண்ணியம், வேற காரியம்லாம் செஞ்சா சிவபுண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லாமே புண்ணியம்தான். சரிங்களா? அதுலேயும் அவை வேத வேள்விகள் எல்லாம் இப்போ எங்கே போயிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேத வேள்வியெல்லாம் செய்கிறோம், வேள்வியெல்லாம் செய்கிறோம். வேள்வியை செஞ்சாவே நேரடியாக முத்தி கொடுத்துருவார் சாமி அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. வேள்வியை செய்தாலே போதும், பூசை பண்ண வேண்டியதில்லை, மற்ற
மற்ற எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, இறைவனுக்கு வேள்வி செய்தால் போதும் இப்படின்னு சொல்கிறாங்க மீமாஞ்சகர், நையாயிகர். இவங்கெல்லாம் வைதிக நாத்திகர். அவங்களாம் வேள்வினா கடவுள் உடன்பாட்டோட வேள்வி செய்கிறவங்க இல்லை, கடவுள் இல்லை. சரிங்களா? வேள்வியே என்ன தந்துடும்? வீடு கட்டுற தந்துடும், இன்பத்தை தந்துடும். முக்தி என்பது என்னதுங்க? தடையில்லாத இன்பம். இந்த தடையில்லாத இன்பத்தை எது தரும்? வேள்வியை தரும் அப்படின்னு சொன்னாங்க. வேள்வியும் ஞானத்திற்கு வழியே தவிர. ஏன்னா இப்போ ஒரு கூட்டம் என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, திருமுறை மட்டும் படிச்சீங்கன்னா போதும், திருமுறையே எல்லாம், பூசையெல்லாம் பண்ண வேண்டாம், நீங்க திருவாசகம் படிச்சீங்கன்னா போதுங்க, இல்லை வேற எதுவுமே பண்ண வேண்டாம். திருவாசகம் படிச்சீங்கன்னா போதும்னு சொல்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, திருவாசகம் படிக்கிறதும் ஒரு ஞான பூசை தான். அதை எங்க போய் முடியும்? ஞானத்துல தான் கொண்டு போய் சேர்த்துமே தவிர திருவாசகம் படிச்சதுனாலே நேரம் முக்தி அடைஞ்ச முடியும். அங்கேயும் நமக்கு என்ன வரணும்? ஞானம் என்ற ஒன்று தலைப்படணும். சரிங்களா? தீக்கை, ஞான தீக்கை பெற்றா. சரிங்களா? யாராருக்கெல்லாம் பிறப்பு இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தீக்கை பெற்றுட்டா பிறப்பே கிடையாது. பிறப்பே கிடையாதுன்னா சமய தீக்க வாங்கணுங்களுக்கு அப்படித்தான், விசேட தீக்க வாங்கணுங்களுக்கு அப்படித்தான், நிர்வாண தீக்க வாங்கணுங்களுக்கு அப்படித்தான், ஆச்சாரிய தீக்க வாங்க எல்லாத்துக்கும் அப்படித்தானா? இல்லை. சரி என்று சொல்லக்கூடிய சமய தீக்க வாங்கினா அவர்களுக்கு முக்தி உண்டு, பிறப்பில்லை. எப்படி முக்தி? படிநிலையில முக்தி. அவங்க இங்க வரமாட்டாங்க, திரும்பி எங்க வரமாட்டாங்க. சமய தீக்க வாங்கினவங்க வழிபாட்டை ஒழுங்கா பற்று இல்லாமல் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க எங்க போயிடலாம்? அந்த உலகத்துக்கு போய் அங்கிருந்து தவத்தை முற்ற வச்சு இறைவனோடு ஞானத்தை பெற்று கலந்துடலாமே தவிர அவர்களுக்கு மீண்டும் பிறப்பில்லைன்னு சொன்னது என்ன காரணம் கேட்டீங்கன்னா மற்றவர்கள் போல கிடையாது. ஆனால் மூணாவது நிலை தீக்கை பெற்றவங்களுக்கு என்ன நிலை கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு அந்த தீக்கை முறையா குருநாதர் சொன்ன நிலையில நின்று அதை செஞ்சாங்கன்னா எந்த உலகத்துக்கும் கிடையாது, நேர சாயுஜ்யம் தான். அந்த நெறியில அவன் நிற்கும் பற்றோட. அவங்களும் பற்றோட பூசை செஞ்சாங்கன்னா அங்க போய் இந்த ஞானத்தை பெறுவதற்கு என்ன வழியோ ரொம்ப எளிமையா செஞ்சுட்டு போவாங்க. அங்க போய் என்ன ஆக மாட்டாங்க, ஸ்ட்ரகிள் ஆக மாட்டாங்க. அந்த உலகத்துல போனாலும் ஸ்ட்ரகிள் உண்டு, இங்க போனாலும் எந்த உலகமா இருந்தாலும் அங்கங்க தவத்தை செய்வதற்குரியான போராட்டம் உண்டு இல்லை. அப்ப அந்த இடத்துக்கு போய் எளிமையா போவாங்க இல்லை. அதனாலதான் சொல்வது, வாழ்கின்ற காலத்துல வழிபாட்டை செய்கின்ற பொழுது விருப்பு வெறுப்புகளை எல்லாம் விட்டுருங்க. விருப்பு வெறுப்புகளை எல்லாம் நினைத்து கொண்டே பூசை செய்து கொண்டு இருப்பதனால நமக்குத்தான் கேடு விளைச்சிடும். இப்போ பூசையை செய்யாம விட்டா பரவாயில்லையே, பரவாயில்ல. விருப்பு வெறுப்புகளோட பூசை பண்ணுறதுக்கு பூசை வாங்காம விட்டு செய்யாம விட்டா பரவாயில்ல. ஆனால் மறுபடியும் எத்தனை பிறவி கிடக்கிறது? அங்கேயும் டாஸ்க் இருக்கு, இன்னும் எத்தனை பிறவி வருவோம். அப்போ பிறப்புக்கு அஞ்சனமும் வேண்டாமா? அங்கேயில கேள்வி இருக்கு. பிறப்புக்கு அச்சம் வரணும். நம்ம பிறப்புக்கு பிறக்கக்கூடாதுன்னு அச்சம் வந்துடணும். வந்தால் இதற்கான செயலை செய்து கொண்டே இருப்போம். இறைவன் திருவடியில அன்னன்னைக்கு செய்யறது அன்னன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணி பழகணும். சரிங்களா? கண்ம நிவேதனம், கண்ம உப்பு. சாமி என்ன செஞ்சாலும் திருவரும் ஒரு திருவடியில் வச்சிட்டேன். நல்லதை செஞ்சிருந்தாலும் சரி, தீங்கு செஞ்சிருந்தாலும் எல்லாம் சிவன் செயல் அப்படின்னு சொல்றதோட இல்லை, என் செயலாவது யாரும் இல்லை. நம்ம உள்ளத்து சாமி அறிவார், வேற யாரும் அறியவே மாட்டாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா தெரியும் நாம் என்ன மோட்டிவோட இருக்கிறோம். மோட்டிவ் அவருக்கு தெரியுமா தெரியாதா? வெளியே ஆனந்தராசனைய உரையில இந்த உரையை வாங்கி படிங்க, ரொம்ப அருமையான உரை. சிவஞான போதம் எளிமையா புரியுது. சரிங்களா? நர்மதா பதிப்பத்தில் வந்திருக்கோம். சிவஞான போதம் வழித்துணை விளக்கம்னு இருக்கும். இதுல ஒரு பகுதி மட்டும் அடியை படிச்சு காமிக்கணும்னு கருதுனேன். இந்த ஒரு பகுதியை மட்டும் அடியை படிச்சுக்கலாம். ஞானத்தில் வேட்கை உண்டாகாமை ஒரு தலைப்பு. ஏன் ஞானத்துல எல்லாத்துக்கும் விருப்பம் அல்ல அப்படிங்கிற சொல்ற. ஞானமே வீடு வேற்றிற்கு வழியாயின் அந்த ஞானம் எப்பொழுது வரும்? உலக மக்கள் ஞானத்தை பற்றி சிறிதும் கவலை கொள்வதாக தெரியவில்லையே.
அதனை யாரும் பொருட்படுத்தியதாக தோன்றவில்லையே. ஞான நூல்களை, இதுதான் முக்கியமான விஷயம், ஞான நூல்களை நன்கு கற்றவரும் தாம் கற்றவற்றை பிறவருக்கு ஆரவாரமாக எடுத்துச் சொல்லி பெருமை பெற்றி திரிகிறார்களே அன்றி அதன் வழியில் சிறிதும் நிற்கவில்லையே. சொற்பொழிவில் அவர்கள் இது என்ன உடம்பு, இது நீர்மேல் தோன்றும் குமிழிக்கு ஒப்பாவது என்பார்கள். ஆனால் தம் உடம்புக்கு இது பொருந்தாது என்பது அவர்கள் எண்ணம். தம் உடம்புக்கு அது பொருந்தாது என்பது அவருடைய எண்ணம். செல்வம் நிலைக்காது, அது மின்னலை போன்றது, அதற்கு ஆசைப்படலாமா என்பார்கள். ஆனால் தமது பேச்சுக்குரிய பெருந்தொகை எண்ணி பெற்றுக்கொண்டுதான் இப்படி பேசுவார்கள். யாரேனும் பசியினால் வருந்தி வந்து ஐயா சோறிடுங்கள் என்று இறந்து கேட்டால் எங்கேயோ விரைவாக போகின்றவர் போல் அந்த இடத்தை விட்டே எழுந்து போய்விடுவார். இப்படியாக ஞான நூல்களை அறிந்தவர்களும் அதன்படி ஒழுகாதவர்களோ வாழ்கின்றார்களே அன்றி இந்நிலை ஞானம் எப்படி வரும், எப்பொழுது வரும் என்றெல்லாம் வினவலாம். அவருடைய ஆவணம் கடைசி வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளாமல் பெரிய ஒரு நமக்கு கிடைத்த பேராசிரியர், ரொம்ப நுட்பமானவர், ரொம்ப ரத்தன அழகா அவர் பேசுறது கவனிச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தூக்கம் பண்ண போல. ஒரு சொல்ல பேசிட்டு ஒரு 10 செகண்ட் கழிச்சுட்டு அடுத்த சொல்லே சொல்லுவார். அப்படின்னு எவ்வளோ பொறுமையாக உட்காந்து பாடம் கேட்கணும்னு நினச்சிருக்கேன். அதாவது சிவஞானம் என்றால் அவர்களும் ஒரே நேரத்தில் சப்ஜெக்ட் முடிச்சிருவார். அவர் சப்ஜெக்ட்லும் நேரம் சரியாக முடிச்சிருவார். சரிங்களா? ஆனால் என்னன்னா அதையும் கற்றவர்களுக்கு ரொம்ப எளிமையாக அந்த உள்ள பதிஞ்சிருந்தா எதாவது சொல்லணுமோ அதை தான் சொல்லிட்டு போவாங்க. எங்கேயும் வெளியில் போகவே மாட்டாங்க, சப்ஜெக்டுக்குள்ளேயே இருப்பாங்க, சப்ஜெக்டுக்குள்ளேயே நகைச்சுவை சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் ரொம்ப நுட்பமானவங்க. உண்மை விளக்கத்துக்கு ஐயா ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு, சிவஞான போகத்துக்கு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு, திருவருட் பயனுக்கு நூல் எழுதியிருக்கிறாரு, நிறைய நூல், ஞானாமிர்தம் நூல் எழுதியிருக்கிறாரு. அவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் வேந்தராக இருந்தார். 70-75 வயது வரைக்கும் 80 வயது வரைக்கும் அவர்களுக்கெல்லாம் ஆசிரியர். சண்முகம் ஐயாவுக்கெல்லாம் ஆசிரியர். சண்முகம் ஐயா, நம்ம இயக்குனர் ஐயாவுக்கு எல்லாருக்குமே அவர் ஆசிரியர். அவர் எல்லாருமே மாஸ்டர்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமான, நல்லா இருக்கும். இந்த உரையை படிக்கணும். இதெல்லாம் வாங்கி சும்மா படிச்சுன்னு செமினான போது இனிக்கும், டயர்டாக தான் போகும். கதை மாதிரி என்னென்ன சொல்லணுமோ சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சா நேரம் பற்ற மாட்டேங்குது. அப்படின்னு புத்தகம் எடுத்துருவாரே அதுக்கு தான். இதில் ஒரு 10 பத்தியாக வருவார், அங்கங்கே ஒரு 10 படிச்சு காமிக்கணும். படிச்சு காமிச்சாலே நேரம் போயிடும். சரிங்களா? சரி, வந்துடுவோம். என்ன சொல்ல வராதுன்னு கேட்டிங்கன்னா, வேள்வி முதலிய தவத்தால் ஞானம் உண்டாகாது, சரியை முதலிய தவத்தாலேயே ஞானம் உண்டாகும். அப்போ வேள்வியெல்லாம் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு ஊமை காட்டுறார். பசித்துண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் இசைத்து வருவினையில் இன்பம், இசைத்த இருவினை ஒப்பில் இறப்பில் தவத்தால் மறுபவனா ஞானத்தை வந்து. இதன் பொருள் கொண்டு கூட்டி பொருள் செய்கிறாங்க. இசைத்து வருவினையில் இன்பம், ஒரு நல்வினை செய்ய தொடங்கி அறநூலை ஆராயும் பொழுது ஆராய்வனது அறிவில் அந்நூலில் வேள்வி முதலிய தவங்கள் அறமென தோன்றும். அப்பொழுதே அவற்றால் உண்டாகும் சொர்க்கம் முதலிய காமிய பயனும் காணப்படும். இவ்வாறு கூறப்படும் வேள்வி முதலிய அறங்களின் பயனாய் இன்பம் எதற்கோமையாகும் என்றால், சரிங்களா? இப்போ நீங்கள் நம்ம ஒரு வழிபாடு செய்கிறோம், வேள்வி செய்கிறோம், செய்யணும்னு நினச்சோன்னே என்ன ஆகும்? இதற்கான பயன் என்ன தோன்றிடும். சரிங்களா? அப்படி தோன்றுவது எது போல என்றால் சொல்ற, பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும். பசிச்சது, சாப்பிட்டோம், சாப்பிட்ட பயன் எவ்வளோ நேரம் இருக்குமோ அவ்வளோ நேரம் இருக்கும், மீண்டும் பசி வந்து சாப்பிடும். வேள்வி செய்தால் பயன் உண்டு. இந்த பயன் என்ன ஆகிடும்? ஒரு காலத்தில் நீங்கும். பசித்து உண்டு பின்னும் பசிப்பானையும், முன்னர் பசியால் உண்டு அவ்வுணவு சீரணமாகும் பின்னும்
பசி உடையவனுக்கு பசியை நீக்கும் அந்த உண்டியால் வரும் இன்பத்தை போன்ற. இசைத்த இருவினை இறப்பில் தவத்தால் ஒப்பில். சொர்க்கம் முதலிய காமிய இன்பத்தை தரும் அறமும் நரக முதலிய துன்பத்தை தரும் பாவம் ஒருவனுக்கு ஞானத்தை பிரகாசிக்க ஒட்டாமல் செய்து பந்தத்தில் அடுத்தும். எனவே இவை இரண்டும் பொன்விளங்கும் இருவிளங்கும் போல்வனாகும். பாவம் இரும்பு விலங்கு, புண்ணியம் பொன் விலங்கு, ரெண்டுலையும் மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. என்ன புண்ணியம் செய்யணும்? சிவ புண்ணியம் தான் செய்யணும். பசு புண்ணியத்துக்கு நம்மளுக்கு என்ன வரும்? பசு புண்ணியங்கிறது வேள்வி முதலிய அன்னதானம். 1000 பேருக்கு அன்னம் போட அன்னதானம் இடைவிடாமல் போட்டுட்டு இருக்கிறேங்க. நீங்கள் நம்ம போடுறோன்னு பேச்சு வந்தாவே என்ன அர்த்தம்? பசு புண்ணியம். சரிங்களா? உங்களுக்கு என்ன உண்டு? நேராக வரவேற்பு. அந்த லோகத்தில் செல்விருந்து பார்த்து செல்விருந்து ஓம்பி பறவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து ஓம்புவான் இல்லை. அவனை வானத்தவர் என்ன பண்ணுவாங்களாம்? வெல்கம் வெல்கம் பதாயை வச்சு அழைப்பாங்களாம். நல்லா மூச்சு விட்டு நல்லா சாப்பாடு போட்டு நல்லா கவனி. அவனை போடோ திரும்பி சாப்பாடு போட்டுக்கான். நல்லா நான் நிறைய போட்டான், நிறைய பேர்த்துக்கு. அவன் நல்லா போடு. கொண்டு போனதான் என்ன ஆயிடுச்சு? கழிஞ்சிடுச்சு. தம்பி போயிட்டோம், கீழே போயிட்டோம் அப்படிம்பாங்க. சிவம் கொடுக்கிற சிவம் தான். நீங்கள் வெளியே நாம செயலைங்கிறது நாம செயலன்னு சொல்லவே கூடாது. சரிங்களா? நமக்கு ஒரு கருவி, நம்மளை ஒரு கருவியை பயன்படுத்த வேண்டாம். வச்சுக்கிறத தூரமாக தூக்கி போட்டுருவார். அதெல்லாம் அங்கங்கே உணர்ந்தவங்களுக்கு தெரியும். இத்தனை காலமாக செய்த நம்மளை வேண்டாம் சாமி தூக்கி போட்டார் வெளியே அப்படின்னு உணர்ந்தா தான் தெரியும். சரிங்களா? ஆண்டு இருந்தவர்களும் ஒரு நாள் மாண்டார்கள். அதனால் இங்கே பசித்துண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இசைத்த இருவினை இறப்பில் தவத்தான். சிவத்தை வழிபாடு செய்கின்ற இந்த சரியகிரியை தோகத்துக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா இறப்பில் தவம், கெடுதல் இல்லாத தவம். மற்ற தவத்துக்கு அப்போ என்ன பேர்? அதுக்கெல்லாம் பேர் வைக்கலாம். நான் வேணா வச்சுக்கணும். கெடுதலுடைய தவம். சிவபூசை முதலிய பயன்தான் செயல்தான் கெடுதல் இல்லாத தவம். அப்படின்னா மீண்டும் நம்மை பிறப்புக்கு செலுத்தாத தவம். மற்ற செயல் என்ன பண்ணோம்? மீண்டும் பிறப்புக்கு செலுத்தியே தீரும். அதான் சொல்ற சொர்க்கம் முதலிய காமிய இன்பத்தை தரும் சொல்லிட்டேன். இரும்பு விலங்கும் பொன் விலங்கும் போன்பனாகும். ஆகவே இவ்வாறு விலங்கு போல சமப்படுத்தி உணரப்படும் அறம்பாவம் இரண்டும் தத்தம் பலனை தந்த அளவிலே கெடும். சரியை முதலிய தவங்களோ தத்தம் பயனை தந்த அளவில் கெடாமல் பயனும் தரும். ஞானத்தை தந்து மோட்சத்தையும் அது அதற்குரிய பயனையும் தரும். அதுக்கப்புறம் ஞானமாய் இடத்துக்கு வழியை காட்டி மோட்சத்தை ஆதலாலே மேன்மேல் முருகி வளர்வனாய சரியை முதலிய தவங்களால் மேற்கூறிய அறம்பாவம் இரண்டும் நேராக ஒத்தால் வந்து ஞானத்தை அந்த சரியை முதலிய தவத்தின் முயற்சி ஞான குருவை தேடி அடைந்து ஞானத்தை அடைவர். எப்போ அந்த தவ முதிர்ச்சி வருதோ அப்போ நாம் ஞான குருவை தேடி செல்வோம். நாம் ஞான குருவை தேடி செல்வது ஒன்று தான். ஞான குருவை நம்மை வருதலும் ஒன்று. நாம் என்ன நம்ம வீட்டில் நம்மளுடைய குருநாதர் ஒளியரசையாவுக்கு வீட்டில் போய் அழகடியில் செஞ்ச மாதிரி எனக்கு தவத்தை செஞ்சோம். அவங்களுக்கு வீட்டிலே போய் செஞ்சு வச்சாரம்மா. அதுக்கு தவம் தான். இல்லை என்ன காரணமோ அவங்க செஞ்ச தவம். அது சொல்கிற நீங்கள் தெளிவுரை படித்து கொடுங்க. நல்வினை தீவினைக்கு பெரிய விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அருமையான விளக்கம். எது நல்வினை, எது பசுவை நோக்கி செய்யும் நல்வினை, எது இறைவனை நோக்கி செய்யும் நல்வினை. இறைவனை நோக்கி செய்கிறதுக்கு தீவினை என்னதுன்னு நினைப்போம். இறைவனை நோக்கி செய்யும் தீவினை என்ன, அப்புறம் இருவினை ஒப்புனா என்ன, மலபரி பாவம்னா என்ன, சத்தினி பாவம்னா என்ன. கடைசியாக 214வது பக்கத்தில் பாருங்க. இறப்பில் தவம். அது ஒரு படிங்க. இறப்பில் தவம் என்பது அழிவில்லாத சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய சிவ புண்ணியங்களை குறிக்கும். ஏனைய உணவுகள் பசியை போக்குவதோடு நின்றுவிடும். அமிழ்தம் ஆகிய உணவு பசியை நீக்கி பின்னர் நடை மூக்கு முதலியவற்றையும் நீக்கும். அவ்வாறே வேள்வி முதலியன சொர்க்காதி பலனை தந்து நின்றுவிடும். சரியையாதிகள் சாலோகாதி பலனை தந்து பின்னர் ஞானத்தையும் தரும். எனவே சரியை முதலானவற்றை இறப்பில் தவம் என்றார். ஆதலால் வேள்வி முதலன இறக்கும் தவம் என்றவாறு ஆயிற்று. மற்றதெல்லாம் உணவு மாதிரி, மற்ற புண்ணியமெல்லாம் பசியை நீக்கிட்டு என்ன பண்ணிடும்? நிறுத்திடும். சரியாதையெல்லாம் அமிர்தம் போன்றது. உணவும் பசியும் நீக்கும்,
பிறவாமைங்கிற சாவாமைங்கிற ஒரு நிலையும் தரும். அதுபோல சிவபுண்ணியம் அப்படின்னு காட்டுற. சரி, நீ 8ஆம் வகுப்பா 2ஆம் அதிகரணம். 2ஆம் அதிகரணத்தில் நாம் என்ன பார்த்தோம்? தம் முதலில் குருவுமாய் உணர்த்த. இப்ப தவம் செஞ்சா குரு வருவார்னு பார்த்தோம். தவம் வைந்தால் சிவம் குருவாய் வருவார். முதல் அதிகாரத்துல எது தவம்? இறப்பில் தவமாகிய சரியகிரிய யோகம் என்பதுதான் கெடுதல் இல்லாத தவம். மற்றைய தவங்கள்லாம் அதற்குரிய பலனை தந்து கெட்டுவிடும். அப்படிப்பட்ட தவத்தை செய்வதற்கு யார் வரணும்? குருநாதரே வரணும். அந்த குருநாதர் யார்? நம்மில் ஒருவரா? நம்மில் ஒருவராக வந்தாலும் அவர் நம்மில் ஒருவர் அல்ல அப்படின்ட்டு காட்டுவது 8வது அதிகாரம். 2ஆம் அதிகாரம் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இனி இவ்வான்மாக்களுக்கு தமது முதல்தானே குருவுமாய் உணர்த்தும் என்றது. இனி இவ்வான்மாக்களுக்கு தவத்தை முற்றுவித்த ஆன்மா. இனி என்ன அர்த்தங்க? தவத்தை முற்றுவித்த இவ்வான்மாக்களுக்கு தமது முதல் இதுவரைக்கும் தனக்கு உள்ளிருந்த முதல்தானே குருவுமாய் உணர்த்தும் என்றது. அது எப்படிங்கிறதுக்கு அடுத்த பகுதியில் ஏது சொல்ற. அடுத்த பக்கம் பாருங்க. அவன் அந்நியமின்றி சைதன்ய சொரூபியாய் நிற்கலான். அவன் தான் வரணும். ஏன்னா நமக்கு என்ன நோய் இருக்குன்னு அகத்தொரு நோய்க்கு உள்ளினரண்டி அதை சகத்தவரும் காண்பவர்தான். நம்ம ஆன்மா எவ்வளவு அறிவு பக்குவப்பட்டிருக்குதுன்ட்டு அறிவுக்குள்ள இருக்கக்கூடிய சிவத்துக்குத்தான் தெரியும். அவன் தான் இப்போ முன்னாடி குருவாய் வரணும். அவன் எப்படி வருவான்னு கேட்டீங்கன்னா, அவன் அந்நியமின்றி சைதன்ய சொரூபியாய் நிற்கலாம். நமக்கு அறிவுக்கு அறிவா நிற்கிறார். சரிங்களா? நீங்க இந்த மேற்கோளுக்கு இதன் பொருள் அப்படியே படிங்க. முதல் அதிகரணத்தில் கூறியவாறு சரியை கிரியை யோகமே ஆகிய 3 தவங்களும் முறையாய் அனுப்பித்து முற்று பெற்ற பின்பு அம்மூன்று முற்றுதலால் மலபரிவாகவும் சத்தினிவாதமும் தோன்றும். அந்நிலையில் உண்மையானத்தை அடைய விரும்புகின்ற உயிருக்கு அப்பருவத்தை அறிந்து இதுவரையும் தமக்கு உள்நின்று உணர்த்தி வந்த முதலாகிய பரம்பொருளை குருவடிமாய் எழுந்தொழி வந்து விரும்பிய உண்மை ஞானத்தை உணர்த்துவார். இதுவரைக்கும் பல பிறப்புகளை நாம் செய்த தவத்தின் காரணமாக இந்த பிறப்பில் நமக்கு யார் வருவார்? குரு வருவார். எதை உணர்த்துவதற்கு? ஞானத்தை உணர்த்துவதற்கு வருவார். அப்படி வர்றவர் யாருன்னு கேட்டா, இதுவரைக்கும் சரியை கிரிய யோகங்களை செஞ்சுட்டு இருந்தபோது நமக்குள்ள இருந்து இறைவன் அனுபவிச்சுட்டு இருந்தா இருப்பாருங்க. பூசை பண்றதையோ யோகத்தில் இருக்கிற அனுபவிச்சுட்டு தான் இருப்பாருங்க. அவருக்கு தான் தெரியும் இவன் என்ன பக்குவத்தில் இருக்கிறான்னு தெரிஞ்சு அப்படியே குருநாதனுடைய அறிவுல போய் தங்கி என்ன பண்ணுவாருங்க? வந்து நமக்கு இவங்களுக்கு இப்படி உணர்த்தினாதான் ஞானம் உணரும்னு சொல்லி உணர்த்துவார். இதுதான் அந்த ஞானத்தை உணர்த்துகிற முறை சொல்ற. இதுக்கு இந்த தெளிவுரையெல்லாம் பாருங்க. அடுத்தது இந்த ஏது சொல்றதுக்கு மேல சொல்ற. அவன் அந்நியமின்றி தமது முதல் ஆகிய சிவபெருமான் பாலிடத்தில் நெய் விளங்கி தோன்றாமல் அப்பாலின் வேறாய் மறந்து நிற்றல் போல குருவினிடத்து வேறாய் மறைத்தல் நின்றல் என்று தயிரிடத்தின் நெய் அத்தயிராகவே விளங்கி தோன்றது போல குருவாகிய சுத்தான்ம சைதன்யமே தனக்கு சொரூபமாக கொண்ட ஆன்மாவிடத்தில் விளங்கி நிற்றலால் இவை ஆன்மாக்களுக்கு தமது முதல்தானே குருவாய் உணர்த்தும் என்று மேற்கோள் கூறியது சொல்ற. ஞானாசிரியனும் நம்மை போல மக்களில் ஒருவராய் இருத்தல் வல்லாற்றானும் கண்கூடாய் உள்ளது. அதனால் அவரை சிவன் என்று கூறின் சிவனும் சீவர்களைப் போல மாயா சரீரத்தை பொருந்தி நிற்கின்றான் என கூறுவதால் முடியும். குருவை சிவன் என கூற உபச்சார மொழியே என்று தோறை மறுத்து எழுது. குருவை சிவன் சொல்றது என்னதுங்க? உபச்சாரம். இப்போ நான் உங்களை சொல்லி ஏற்றிருக்கிறேன். என்னன்னு குருவா வர்றவர் யாரு? சிவம் 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 அப்படின்னு சொல்றது வெறும் உபச்சார மொழி நினைச்சுக்க வேண்டாம். அது வேறவங்களுடைய தடை. அந்த தடையை நீக்குவதற்கு ஏது என்ன சொல்றாருங்க? அவன் எவன்? சிவன். அவன் சிவனாகி அவன் அந்நியமின்றி யாருக்கு? அந்த குருவினிடத்து பிரிப்பின்றி சைதன்ய சொரூபியாய் நிற்ற. சைதன்யம்னா ஆன்மாவினுடைய அறிவு சுத்த ஆன்மா. சுத்த ஆன்மான்னு மலங்கள் பற்றப்படாத ஆன்மா, மலம் நீங்கி ஆன்மா. குருநாதனிடத்தில் அது இருக்குதா இல்லையான்னு நாம் தெரிஞ்சுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். என்னட்டுங்க, அவங்களுக்கு உலகப்பட்டு இருக்குதா, சரியா, வன்மம் இருக்குதா, பேச்சில் அதிகாரம் இருக்குதா, இதெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கனால இதெல்லாம் இருந்தால் அவங்க குரு ஆக மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே என்ன ஆகும்? பூசை தான். விட்டுருன்னு நினச்சிட்டு விடுறதில்லை.
பூசையை பண்ண 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 எதிரில் இருக்க ஒவ்வொருத்தர் மேலேயும் அன்பு வந்துக்கிட்டே இருக்கும். பூசை அவ்வளோ பண்ணும். சிவபூசையை உருப்படியாக நம்ம செஞ்சுட்டோம்னா அது என்ன பண்ணும், நம்மளைய காண்பதெல்லாம் சிவமாகவே தெரியும். யாரையும் கோச்சுக்கு தோணாது, யாருக்கிட்டையும் வன்மமாக இருக்கணும்னு தோணாது. பூசை ஒழுங்காக செயல்னு இருக்கும். ஃபார்முலா சரியாக அப்ளை பண்ணல, ரிசல்ட் என்ன ஆகலை, கிடைக்கும். எனவே இங்கே சொல்கிற பாருங்க, கடவுள் குருவினிடத்தில் நிற்றல் எவ்வாறு, எதை படித்தோம், தமது முதல் ஆகிய சிவபெருமான் அது முடிச்சிட்டோம். தைரியத்தில் நெய் சுத்தத்தையாய் விளங்கி தோன்றுபட குருவாகிய சுத்தாம சைதன்ய தனக்கு சுரூபமாக கொண்ட ஆன்மாவிற்கு விளங்கி நிற்றார். ஆன்மாக்களுக்கு தமது முதல் தானே குருவமாய் உணர்த்தும் மேற்கொள். அதுக்கு தெளிவுரை சொல்றார். கடவுள் குருவினிடத்தில் நிற்றல் எவ்வாறு, எங்கும் தங்கி நிற்கும் சிவபெருமானுடைய நிலை பொது அதிஷ்டானம் அன்றி பேய் பிடி உண்டவனிடத்த பேய் விளங்கி தோன்றும் ஆவேசம் போல சிறப்பான அதிஷ்டானமாய் கடவுளே குருவின் ஆன்மாவை ஆவேசித்து. பொதுவாக கடவுள் குருவின் இடத்தில் நிற்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கும் தங்கி இருக்கக்கூடிய சிவம் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அதுக்கு பேர் பொது அதிஷ்டானம். புரியல? அது சாமி எடுத்துங்க, எல்லா இடத்துலையும் இருக்குது அவருடைய பொது. குருவின் இடத்துல மட்டும் விளங்கி நிற்பது அவருடைய சிறப்பு அதிஷ்டானம். எப்படி தெரியுங்களா? பேய் பிடி கொண்டவன் போல. பேய் பிடிச்சா அந்த உயிர் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அது பேய் செய்கிற செயலாம் செஞ்சுட்டு இருக்கும். அந்த உடம்பு என்ன பண்ணுங்க, அந்த பேய்க்கு என்னென்ன அது பண்பு நலங்கும் அதெல்லாம் செய்யும். அப்போ அதுதான் சிவன் அந்த ஆன்மாவை என்ன பண்ணும், அதிர்டித்து நிற்கும். சரிங்களா? சிறப்பான அதிஷ்டானம். இப்போ உயிர் இறைவன் உலகத்தோடு எப்படி இருக்கிறாரு, அதிஷ்டானமே எல்லாத்தையும் கலந்து செலுத்துறாரு. அவர் செலுத்து தான் செல்லுது. ஆனால் அவருடைய நாளை அவருடைய இது செலுத்துவது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குருவினிடத்தில் சிறப்பான முறையில் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு தொழிற்சாலை 100 பேர் வேலை பார்க்குறாங்க. நிர்வாக இயக்குனர் இருக்கிறார். நிர்வாக இயக்குனருக்கு கீழே பொது மேலாளர் இருக்கிறார். பொது மேலாளரை இயக்குனர் இயக்குவதற்கும் இயக்குனர் தொழிலாளிகளை இயக்குவதற்கு வேறுபாடு உண்டா இல்லையா? தொழிலாளிகளை இயக்குவது எப்படி இயக்குவார், பொதுவான அதிஷ்டானம். சரிங்களா? எல்லாம் ஒரே நேரத்துக்கு வேலைக்கு வரணும், அதுக்குன்னு ஏதாவது ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணி கை நாட்டு வைக்கிறது, கையெழுத்து போடுறது எல்லாத்தையும் பொதுவாக பண்ணி வச்சுருப்பாங்க. இது பொதுவான அதிஷ்டானம். இதுவே பொது மேலாளர் ஜென்ரல் மேனேஜரையும் என்ன பண்ணுவாருங்க, சிறப்பாக கவனிப்பார். ஏன் அவங்க வரல, ஏன் அவங்க வரல, என்னாச்சு, ஏன் பார்க்க, ஏன் அங்கே ப்ரொடக்ஷன் கம்மியாகுது, எல்லாம் நேரடியாக அவரை செலுத்துவார். சரிங்க? இதுபோல இறைவனுடைய அதிஷ்டானம் சொல்லி சொல்கிற இந்த விளக்குகளை விரிவாக இருக்கக்கூடியது. இனி 3 எடுத்துக்காட்டு காட்டுறாரு. இது இறைவன் குருவாய் தோன்றி உணர்த்தும் முறைமை. ஒவ்வொரு எல்லாருக்கும் இறைவன் குரு ஒரே மாதிரி உணர்த்தலை, ஆன்மாக்களுக்கு தகுந்த மாதிரி இறைவன் உணர்த்துறார். ஏன் அப்படி உணர்த்துறார்? 3 வகை ஆன்மாக்கள் இருக்கு. பிள்ளையாக விஞ்ஞானங்களை, பிள்ளையாகலை, சகல. சகலருக்கு எப்படி உணர்த்துவார், பிள்ளையாகலுக்கு எப்படி உணர்த்துவார், விஞ்ஞானங்களுக்கு எப்படி. அதுதான் இந்த பாட்டு. மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானங்களுக்கு அஞ்ஞான சகலர்க்க குருவாய் மெய்ஞானம் பின்னுணர்த்தும் அன்றி பிள்ளையாகலுக்கு முன்னுணர்த்தும் தான் குருவாய் முன். சரிதான பாட்டு? மெய்ஞானம் தானே உணர்த்தும் விஞ்ஞானங்கள். விஞ்ஞானங்கள் ஒரு மலமுடைய ஆன்மாக்கள், ஆணவ மலம் மட்டும் இருக்கிறவங்க. இருமலமுடையவர்கள் பிள்ளையார்கள், முன்மலமுடையவர்கள் சகலர்கள். 3 பேருக்கு சிவம் ஒரே மாதிரி வராது. நமக்களே எப்படி வருவார் அப்படிங்கிறது ஒரு செய்தி சொல்றாரு. நமக்கு அடுத்ததாக மாயாமலம் நீங்கி ஆணவம் கண்ம மலம் மட்டும் இருக்கிறவங்களுக்கு எப்படி வருவார், கண்ம மலமும் நீங்கி ஆணவ மலம் மட்டும் இருக்கக்கூடியவங்க எப்படி வருவார். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அப்படி இருப்பாங்க, இந்த உலகத்தை கடந்து சுத்த பவனத்துக்கு போனவங்களும் அப்படி இருப்பாங்க. இந்த உலகத்தில் ஆணவ மலம் மட்டுமே இருக்கிறவங்க இல்லைன்னு நினைச்சுக்கூடாது. இந்த வாழ்றவங்களும் கண்மம் நீங்கி மாயை நீங்கி வாழ்வார்கள். எப்படிங்க வாழ முடியும்? மாயை நீங்கி வாழ்றதா? மாயைனா உடம்பாச்சே, உலகமாச்சே, கண்மம்னா வினையாச்சே, எப்படி நீங்கி வாழ முடியும் அப்படின்னா, இந்த உடம்பையும் உலகத்தையும் ஒரு பொருள் என மதிக்க மாட்டார்கள். அவங்க என்ன இல்லை, மாயை டச் இல்லை. உடம்பு இருக்கு, உடம்பு மேலே நோ அஃபெக்ஷன். உலகம் இருக்கு, உலகத்து மேலே நோ அஃபெக்ஷன். அப்போ அவங்களுக்கு இருந்தாலும் தான் இல்லைனாலும் மாயை நீங்கியாச்சு. அவங்க என்ன ஆகிட்டாங்க, வாழும்போதே பிள்ளையாக ஆகிட்டாங்க. இல்லை, கண்மமும் இல்லை. கண்மம் இல்லைங்க, செயல் தனக்கென எந்த செயலும் செய்வதில்லை. எந்த செய்தாலும் செயல்
சிவத்திற்கான செயல். புரியுதா? அரண்மனையே தன்பணி, அரண்மனைக்கே உன்னை அர்ப்பணி. அப்படி சிவத்தை நோக்கி செய்யற பணி தவிர்த்து வேற பணி கிடையாது. அப்ப அவங்களுக்கு என்ன இல்லை? மேல ஏற வேண்டிய கண்ணும் இல்லை. கண்ணு எதனால ஏறுது? நான் எனதுன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஏறிட்டே இருக்கு டெபாசிட். நான் எனதுன்னு செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் மேல முதலீடு ஏறிட்டே இருக்கும், வைப்பு ஏறிட்டே இருக்கும். இப்படி செய்யலையே, நான் எங்க செய்யறேன்? என்னால செய்யப்படுறது என்னது? சிவம் செய்விக்கிறது செய்யறேன், போறேன் அப்படி என்ன கண்மம் என்ன ஆயிடுது? இல்லை, அவங்க யாரு வாழ்ற காலத்துல அவங்க என்ன ஆயிட்டாங்க? விஞ்ஞான கலர். அவங்க கொண்டு விஞ்ஞான கலராகவும் இல்லாமல் சீவன் முக்தராகவும் திரிவார்கள். அவங்க விஞ்ஞான கலரும் கிடையாது, அவங்களுக்கு என்னவும் இல்லை, ஆணவ மலமும் இல்லை. ஏன் ஆணவ மலம் இல்லை? ஆணவ மலத்திற்கான செயலில் தாங்கிற முனைப்பு இல்லை அவங்ககிட்ட. எனதுங்கிற முனைப்பு வினையோட போச்சு, யாங்கிற முனைப்பு ஆணவ மலம் போச்சு செயலாக காரணமாக. அவங்களுக்கு என்ன இல்லை? ஆணவ மலமும் இல்லை. கொண்டு வந்த பிராரத்த வினையை அனுபவித்தாகணும், அதை சிவசிவன் கழிச்சுட்டு இருப்பான். அப்படி வாழ்றவங்களுக்கு பேரு சீவன் முக்தர். அப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க. இங்க பூமியில நாம என்னமோ இதெல்லாம் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த உலகத்துக்கு போனதை நடக்கணும்னு நினைச்சுக்காதீங்க. இங்க நடக்கும், இந்த உலகத்தில் நடக்கும். அப்போ இந்த 3 பேர்த்துக்கும் இறைவன் எப்படி உணர்த்துவார், ஏன் அப்படி உணர்த்தணும், அப்படி உணர்த்தினாதான் நாம் உணர்வோம். எங்க சிவபெருமான் இப்படி பண்ணலாமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி வர வேண்டியதான் ஸ்டாண்டர்டா. ஒரே மாதிரி வந்தா நாம் என்ன ஆகும்? கிளம்பிப்போம். என்ன ஒருத்தர் இருக்குமா? சரிங்களா? கழுத்துல பாம்பு, தலையில சடாமுடி, கங்கை, சூளம் வச்சுட்டு உட்காந்துட்டு இப்போ காலையில் ரெயின் போல வேண்டனை வளர்ந்த அப்படி கண்ணை போட்டு சிவபெருமான் சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்படி சொல்லிட்டு கண்ணை திறக்கும்போது பார்த்தா சக்கரம் மட்டும் தான் இருக்குது, ஒருத்தரையும் காணமே அப்படின்னு. அதனால நம்மளாம் வந்து அவர் உணர்த்தினால என்ன மாட்டோம், நமக்கெல்லாம் எப்படி வரணும்? பார்வை என மாக்களை முன்பற்றி பிடித்திருக்காம போர்வை என காணாத புவி. நமக்கெல்லாம் விலங்க பிடிக்கிறது, மானை காட்டி மானை பிடிக்கிற மாதிரி நம்மளை பிடிக்கணும்னா அவனை மாதிரியே ஒரு ஆள் வந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பிடிக்க முடியும். அதனால சகலருக்கு எப்படி வருவார் இறைவன்? மானுட சட்டை. அதை தான் இங்க சொல்றாரு. சரிங்களா? மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞான கலருக்கு. ஒரு மலமுடைய விஞ்ஞான கலருக்கு மெய்ஞானம் தானே விளையும்னா ரொம்ப எளிமையா. தானே யாருக்கு விளையாது? இறைவன் உணர்த்தி வந்து உணர்த்தினாதான் விளையும். அவங்களுக்கு உணர்த்தி எப்படி உணர்த்தி விடுவான்னு கேட்டீங்கன்னா, அறிவுக்கு அறிவாக நின்று தன்மையில் உணர்த்தி விடுவார். அவங்களுக்கு வந்து நம்மளை போல வந்து சொல்லி உபதேசம் பண்ணி சாதனைலாம் நிற்க வைக்க வேண்டியதில்லை. அறிவுக்குள்ளுன்னு என்ன பண்ணிடுவாங்க? உணர்த்திடுவார். மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞான கலருக்கு. 2வது கேட்டகரி ஞானம். அஞ்ஞான அச்சகலருக்கு அக்குருவாய் மெய்ஞானம் பின் உணர்த்து. 3 பாட்டை பிரிக்கிறோம், பிரிச்சுக்கிறாங்க. புரியுதா? அஞ்ஞான அச்சகலர் நாமள யாருங்க? அஞ்ஞானம் உடைய அச்சகலர் இல்ல. அச்சகலருக்கு மெய்ஞானம் குருவாய் பின் உணர்த்து. நமக்கு என்ன பண்ணுவாங்க? அஞ்ஞான அச்சகலருக்கு அக்குருவாய் தம் முதல் அக்குருனுங்க தம் முதலே குருவாய் மெய்ஞானம் பின் உணர்த்து. நமக்கு எப்படி உணர்த்துவார்னு கேட்டீங்கன்னா, படற்கையில் நின்று உணர்த்துவார். படற்கை என்னங்க? பின்னாடி மறைஞ்சிருந்து உணர்த்தர். சாமி மறைந்திருப்பார், குருநாதர் தெரிவார் இல்ல. மெய்ஞானம் தானே விளையும் ஒரு மனமுடைய ஆன்மாருக்கு அறிவுக்கு அறிவை உணர்த்திடுவார். அன்றி விளையாடலுக்கு மெய்ஞானம் அஞ்ஞான சகலருக்கு அக்குருவாய் மெய்ஞானம் பின் உணர்த்தும். நமக்கெல்லாம் என்ன பண்ணுவாருங்க? ஒரு மானுட சட்டை தாங்கி அதில் மறைந்திருந்து உணர்த்துவார் படற்கையில. 3வது கேட்டகரி விளையாடல். அன்றி விளையாடலருக்கு முன்னிலையில் உணர்த்துவார். எப்படி? மான் மழு என்ற இதுல 63 பல பேருக்கு இதுதான் கேரக்டர். அவங்களாம் எந்த நிலையில் இருக்காங்க? விளையாடல. ஆணவம் கண்மம் என்ற மனத்தோட மாயாமலம் நீங்க பெற்று நின்றாங்க. அதை நீக்குவதற்கு சாமி எப்படி வந்தாருங்க? மான்கள் ஓடு தோன்றி அதையெல்லாம் விட்டு தன் உலகத்துக்கு அழைத்து கொண்டாருன்னு. இது ஒரு செய்தி. அடுத்தது, ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராம வேற வேற மாதிரி வரணும் அப்படின்னு கேள்விப்பட்ட சொல்றாரு. அறிவிக்கு அன்றி அறியா உலங்கள் செரியுமா முன்பின் குறைகள் நெறியில் குறையுடை சொற்கொள்ளார் கொள்பவத்தின் வீடு என் குறைவில் சரண் சூழ் கொள்பவர்க்கு. அடுத்த பக்கம் பொருள் பாருங்க. உலங்கள் நெறியில் அறிவிக்கு நன்றி அறியா. நம்மெல்லாம்
எல்லா உயிர்களும் தமக்குரிய பக்குவ முறையில் வைத்து முதல் அறிவிக்க அறியும் தன்மை உடையன. அவ்வாறு அன்றி எல்லா உயிரும் ஒன்று போல் அறிவித்தால் அறியும் தன்மை உடையன. பாடமே நடத்தும். பாடத்தில் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு போனால் இங்கே எல்லாத்துக்கும் விளங்கிடுமா? நம்ம அறிவுக்கு எப்படி ஏறணுமோ அப்படி ஏதாவது 2 வார்த்தை எங்கேயாவது தூக்கி போட்டு உள்ள போட்டால் தான் விளங்கும். அப்படி இல்லைனாலும் சில பேருக்கு விளங்காது. சரிங்களா? இதெல்லாம் சொல்லணுமா, இந்த இடத்த விட்டு இறங்கி சொல்லணுமா, வேறு வழி இல்லை. சரிங்களா? புத்தகத்தில் இருக்குது அப்படின்றது அப்படியே சொல்கிறது வாய்ப்பு திருவள்ளுவர் முடியும். சொன்னால் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அடுத்த மாதம் 10, 12, 9 ஏற்கனவே புரியலைங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியுற மாதிரி தெரியலையே அப்படின்னு. புரியலைனாலும் நம்ம ப்ரெசன்ஸ் மீண்டும் சொல்கிறது, இன்னைக்கு புரியலை நாளைக்கு கண்டிப்பாக சாமி என்ன பண்ணுவார், புரியாதுன்னா இங்கே கொண்டு உட்கார வைக்க மாட்டார். நமக்கு அந்த பக்குவம் இல்லை இங்கே வர வைக்கவே மாட்டார். நம்மளெல்லாம் இங்கே வேற எங்கேயாவது கடாச்சி இருப்பார், ஊட்டிட்டு வரார். கண்டிப்பாக என்ன பண்ண வைக்கிறாரு, ஞானத்தை தரணும், எப்படியாவது ஞானத்தை கொடுக்கணும்னு இழுத்துட்டு வர்றார். நாம் என்ன பண்ணலாம், வந்து உட்காரணும். இப்போ சொல்கிற குறைவு சகன் சூழ் கொள்வார் அறிவித்தால் அறியக்கூடிய குறைபாடுடைய அறிவின்றி தானே அறிமேல்புடைய உலக கர்த்தாகிய உருவத்திருமேனியுடைய கடவுளாலும் குருமூர்த்தியாலும் உபதேச மொழியை கொண்டு உணரும் தன்மையாகிய குறைவுடைய பிரளயாகலருக்கும் சகலர். பிரளயாகலன் சகலன் எப்படிப்பட்ட குறைவுடையன்னு கேட்டால் அறிவுக்கு அறிவான் உணர்த்த என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. குருவாவோ வந்தால் தான் உணர முடியும். இப்போ புரியுற மாதிரி சொல்லணும்னா, பள்ளிக்கூடத்தில் என்ன பாடம் எடுத்தாலும் அவன் புரிஞ்சுக்க மாட்டான். அவனுக்கு தனியாக யோசனை வச்சா தான் அவன் புரிஞ்சுக்குவான். சரி, எல்லாரும் மாணவன் தான், எல்லாம் அதே படிப்பு அதே வயசு கேட்டது தானே. ஏன்னா வயசு கம்மியாக புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு. எங்கள் 10வது படிக்கிறாங்க, 10வது படிக்கிறதுனால எல்லாம் 14 வயசு தான். 14 வயசு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி புரியணும்ல. இவன் மட்டும் 2 வருஷம் போகிறான். சில பேர் டியூஷனே போகிறாங்க, 12வது வரையும் படிக்கிறாங்க. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அறிவுடைய மாணவனுக்கு அப்படி சொன்னாதான் புரியும். என்ன பண்ணுறாரு, இறங்கி சொல்கிறாங்க. அவங்க அங்கேயும் நிறையா கருத்துற மாதிரி இங்கே அதை எடுத்துக்காட்டி குறைகள் முன்பின் சரியுமா. அந்த உபதேச மொழிகள் முன்னிலையிலும் பின்னிலையிலும் படங்களையும் நிகழ்வன ஆகும். குறையுடைய சொல் கொள்ளார் கொள்பவத்தின் வீடாமை உருவத்திருமேனுடைய கடவுளாலும் குருவாலும் உபதேசிக்கப்பட்டு அறிய வேண்டிய குறையில்லாத விஞ்ஞானவர்களுக்கு முதல்வன் உண்மை திருமேனி ஆகிய அறிவுருவாகிய வீட்டை நமக்கு உரிய அறிவு உண்டாகும் என்று அறிவார். பாருங்க, விஞ்ஞான கலர்னா டியூஷனுக்கே போகாமல் படிக்கிறாங்க. பழையா கலர்னா பள்ளிக்கூடத்துக்கு போய் டியூஷனுக்கு போய் படிக்கிறாங்க. சகலர்னா பள்ளிக்கூடத்தில் மட்டும் படிக்கிறாங்க. 3 கேட்ட புரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுங்க. ஒரு ஸ்கூல் அவருக்கு என்ன பண்ண முடியல, குருவாகவும் வர வேண்டியதில்லை, சிவம் மான்மளவோடு வர வேண்டியதில்லை. எப்படி வந்தால் போதும், அறிவுக்கு அறிவாக இருந்தால் போதும் உணர்ந்துக்குவாங்க. அப்படின்னு நம்ம சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளோதான். அந்த அறிவை இறைவன் நாங்கள் கொடுத்துருக்குறார். அந்த அறிவு விளங்குற அளவுக்கு அங்கே நின்று விளக்குறார். பாடம் படிக்கும்போது ஒவ்வொருத்தரும் இப்படி தான் நினச்சிக்கணும். இன்னைக்கு நமக்கு உள்ளேருந்து உடனே அவன் நினச்சிருக்கலாம், அவ்வளோதான் உணரது. செய்யலாம், உணரலை, தெரியல, புரியலை, இதெல்லாம் நம்ம மேட்டரே கிடையாது. அவர் நமக்கு வினை இன்னைக்கு என்ன இருக்குதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம், அனுபவிக்க கூடாதுன்னா வினை இன்னைக்கு பாடம் அனுபவிக்கணும். என்ன பண்ணலாம், நல்லா தூங்கிட்டு தானே அவங்க. நீங்க சொன்ன மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் தூங்கிட்டு தானே அவங்க. என்ன நல்ல படமா கூட இருக்கும், பாடத்தை விடுங்க. அருமையான ஆக்ஷன் படமா, நல்லா சுவாரஸ்யமா போற படமா கூட இருக்கும். நம்ம அனுபவிக்க கூடாதுன்னா 5 நிமிஷம் கதை எங்க போச்சுன்னு தெரியாது. இப்படிலாம் ஆகுது. என்ன காரணம், வினைக்கு என்ன அனுபவத்துக்கு வரணுமோ அவ்வளோதான் கொடுப்பாரு. நம்ம அதை போய் எனக்கு ஏன் புரியல நம்ம புரியலைன்ட்டு இங்கே வராமல் இருந்தால் இன்னும் ஆணவ மலம் தேய்மானத்துக்கு வழியே இல்லை. இந்த இடம் இல்லை, வழிபாடு எங்கே நிகழ்ச்சி நடக்குது, எங்கே எதை கேட்டாலும் யாரும் தனியாக நம்ம நன்மைக்காக போகிறோம், யாரோட நன்மைக்காகவும் போகல. நாம் போனங்காட்டி அவங்க வாழ்ந்துருவாங்க, அவர் நல்லா இருவார், முன்னேறிடுவார், அவரே நினச்சிக்குவாங்க. நம்ம நலனுக்காக மட்டும்தான் போகிறோம். நலமடைய வேண்டும், ஆனால் பர்சன்ஸ் இல்லை. இதில் போய் வேற யாரையும் ஒதுக்கிறதோ வேண்டாம். நம்மளுக்கு தேவை நம்ம ஞானம் அடைவதற்கு என்ன வழி இல்லை, அதை கொடுத்துருக்கிறார் கையில். எப்படியாவது பயணிப்போம். நம்மளுக்கு கண்டிப்பாக சாமி கொடுப்பார்.
எனவே இங்கே ஒரு சொன்னார். அடுத்த வெண்பா பாருங்க. இந்த இடத்துல சகலருக்கும் இறைவனே குருவாய் வருவான், இறைவன் தான் சகலருக்கும் குருவாய் வருவான் அப்படின்னு என்னன்னு சொல்றாரு கேட்டீங்கன்னா, தடை என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்வன் தன்மையிலும் படற்கையிலும் முன்னிலையிலும் உணர்த்தியவன் என்று மேற்கோடிய மூன்று வகையுள் இவ்விடத்தில் எடுத்துக்கொண்ட மாயாமலத்துடைய சகலருக்கு குருவாய் வருதல் முதல்வன் என்பது உபச்சாரமே அன்றி அவர்களைப் போல உண்மை என்று. ஏதனால் எனில் அறிவுக்குள் அறிவாய் தனக்கே உரிய திருமேனி கொண்டு வந்தாலே அன்றி மாயா காரியமாகிய சரீர உடம்பை இறைவன் பொருந்த மாட்டான். இறைவன் மாயா காரியமாகி இந்த உடம்பை போய் பொருந்துவானாங்க? சிவபெருமான் எவ்வளவு பெரிய ஆள், இந்த மாயா காரிய உடம்பு பொருந்துவானா அப்படின்னு சொல்லலாம். அப்ப சிவன் குருவாவா வரமாட்டாரு, குருவா வர்றது யாரு? நம்மளை போல ஒருத்தர் தான் மறுபடியும் பேர். அதுக்கு என்ன சொல்றாரு வெண்பா? இல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏன் ஜடைவாள் நல்லாய் உழவாமால் நீர் நிழல் போல இல்லாருவாய் என்றானே யார் அறிவார் தானே உருவாகி தோன்றானே உற்று. இதன் பொருள் நல்லா அறிவால் நன்மையுடைய மாணவர். முதல்ல பேதாயினார் முதல் வெண்பா முதல் குரல் படிக்கும்போது முதல் அதிகாரம் படிக்கும்போது நம்மளெல்லாம் எப்படி கூப்பிட்டாரு? பேதாய், அறிவில்லாதவன். எட்டாவது நூற்பாக வந்தா சுபதாசேர்னு சொல்றாரு. நல்லா இது வரைக்கும் தொடர்ந்து பயணிச்சுட்டு உபதேசத்தை கேட்கிற நீ எப்படிப்பட்டவன்? நம்ம ஆனாக்கனே அப்படி என்ன பண்றாரு? நமக்கெல்லாம் ஒரு பூஸ்டப் கொடுக்குறாரு. நம்மளுடைய மெய்வெண்ணம் நல்லா அறிவால் நன்மையுடைய மாணாக்கனே ஏந்திழைவாள் முளைப்பாலும் கண்ணீரும் இல்லாவுலாம் ஏந்திழைவாள் தாங்கிய அணிகளினுடைய பெண் ஒருத்திக்கு தன் குழந்தையினிடத்தில் வைத்துள்ள அன்பு பிறருக்கு வெளிப்படையாக தெரியாது இருப்பினும் முளைப்பாடும் அந்த அன்பின் உருவாய் அவளிடத்தில் உண்டாகும் முளைப்பாடும் கண்ணீரும் ரெண்டு நாமம் அவ்வன்பை பிறர் அறியுமாறு வெளிப்படும். கல்யாணமாயும் திருமணமாயும் ஒரு ஆண்டு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த குழந்தைகிட்ட அன்பு அந்த குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கு இருந்ததா இல்லையா? அன்புன்னு ஒன்று இருந்ததா இல்லையா? உள்ள இருந்து குழந்தை பிறக்குன்னு தெரியல, அன்பு உண்டா இல்லையா? அன்பு எப்போ உட்பெற்றது? அதோ பசிக்காக கற்றுக்கோ தன்னை அறியாம என்ன ஆகுதுங்க? கணத்திலிருந்து அந்த பால் சுரக்கிறது. இப்போ அதுக்கு துன்பம் வந்தால் கண்ணுக்கு தண்ணி பருகிறது. இப்போ அந்த அன்பு உள்ள இருந்தங்காட்டி தான் வந்துச்சு. அதான் சொல்ல வர பாருங்க. அவ்வன்பை பிறர் அறியுமாறு வெளிப்படுத்தும் அவ்வாறு வெளிப்படுத்தும் அந்த முளைப்பாலும் கண்ணீரும் குழந்தையை காணும் முன்பு இல்லாதனவாய் கண்ட பின்பு உளவாகும். அதுபோல நீர் நிழல் போல இல்லா அருவாய் நின்றானே ஆர் அறிவார் தானே உருவாகி உற்று தோன்றானே என்று. நீரில் உள்ள நிழல் வெளிப்பட்டு வேறாக நில்லாமல் அந்த நீருடனே கலந்து நிற்றல் போல உயிரிடத்தில் வெளிப்பட்டு வேறாக நில்லாமல் உயிருடன் கலந்து அருவமாய் நிற்கும் முதல்வன் உயிரிடத்தில் பக்குவம் காணும் முன்பு தோன்ற மாட்டான். அவனே குருவடிவாய் வந்து தோன்றி நின்று உணர்த்தானாயின் அம்முதவனை யார்தான் அறிவார். ஒரு தெளிவுரையில நீரின் கண் நிழல் அந்நீரின் வேறாய் வெளிப்பட்டு தோன்றாமல் அந்நீருடன் கலந்து நிற்கிறது. அதுபோல முதல்வன் உயிரின் வேறாய் தோன்றாமல் உயிருடன் கலந்து நிற்பன். அவ்வாறே அன்பும் தாயின் வேறாய் தோன்றாமல் தாயுடன் கலந்து நிற்கும். நீரினிடத்து நிழல் எப்போதும் இருப்பது போல உயிரினத்து முதல்வன் எப்போதும் இருப்பான். அவ்வாறே தாயிடத்து அன்பொழுது எப்பொழுதும் இருக்கும் என்பதாகும். ஒரு பொருளின் நிழல் அப்பொருளின் வேறாக காணப்படுவதாகும். நீரிடத்திலுள்ள நிழல் அந்நீரின் வேறாய் காணப்படுவது இல்லை. ஆதலால் நீருக்கு நிழல் உண்டு என்று எவ்வாறு கூடும் என்றால் நீர் தன் உள்ளே சஞ்சரித்துக் கொண்டு இருக்கும் உயிர்களுக்கு இடம் கொடுப்பதாய் காணப்படுகிறது. அதனால் இடம் கொடுப்பதற்கான வெளி உண்டு என்று கருதப்படும். வெளி உண்டாகிய வெளியில் நீரின் நிழல் உண்டு என்பது பெறப்படும். அந்த நிழல் ஏனை பொருள் நிழல் அப்பொருள் வேறாய் நிற்பது போல நீரில் வேறாய் நிற்பது என்றே அந்த நீரோடு கலந்து. எனவே நீர் வெளிப்பட்டு விளங்குவது போல அந்த நிழல் வெளிப்பட்டு விளங்காது ஆயிடுச்சு. அவ்வாறு சிவ சைதன்யமும் யான் என்னும் அறிவிற்கு பொருளாகிய ஆன்ம சைதன்யத்தோடு கலந்து நிற்பதால் இவ்வுண்மையை உணர்த்த வேண்டி வேறு உண்மை கூறாது நீர்நிழல் போல் இல்லா அருவாகி நின்றான் என்று கூறினார். என்ன கேட்டீங்கன்னா, நீர்ல நிழல் மறைஞ்சு நிற்குது, வெளிப்பட்டு தோன்றங்களுக்காக நீரில் நிழலே அர்த்தம் இல்லை. ஆன்மாவினுடைய அறிவுல இறைவன் கலந்து நின்னாலும் அந்த அறிவுல இறைவன் வெளிப்பட்டு தோன்றினாலும் சைதன்யம் இது ரெண்டு ஓமை கவனிக்கணும். நீங்க நீர் நிழல் இருக்கிற ஓமை நமக்கு இருக்கிற அறிவுல இருக்கக்கூடிய இறைவன், புரியுங்களா? இல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏந்திரைவாள் இருப்பது தோன்றுவது
சைதன்யம் என்று சொல்லக்கூடிய குருவினிடத்தில் தோன்றுகின்ற சிறப்பு அதிஷ்டானம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய அதிஷ்டானம் என்னதுங்க? பொது அதிஷ்டானம். நீர் நிலை போல வெளிப்பட்டு தோன்றாது. அதுவே வெளிப்பட்டு எப்போ தோன்றுன்னு கேட்டீங்கன்னா சிறப்பாக குருவினிடத்துல விளங்கி தோன்றும் அப்படின்னு காட்டுகிற 2 அதிகாரம் நிறைவு செய்திருக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தை நீ அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம். இந்த அளவில் நிறைவு செய்திருக்கிறோம். என்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா